பிள்ளைகள் பெற்றோர்களை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையுடைய மிகப்பெரிய சிக்கலுக்கான முதல் காரணமே நாம் அடுத்தவரை புரிந்து கொள்ள முயற்சிப்பதுதான். நல்ல ஆதர்ச தம்பதிகளுக்கான அடையாளம் என்று நாம் எதை சொல்லுகிறோம்? இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்தவர்கள். ஆக்சுவலாக சொல்ல போனா நன்கு புரியாதவர்கள் தான் நல்ல தம்பதிகள். நன்கு புரியாதவர்கள் தான் நல்ல தம்பதிகள். புரியாதப்ப நீங்க ஒத்துமையா இருந்தா தான் தம்பதியே. தாம்பத்தியம்ங்கிறதே புரியாத போது ஒத்துமையாக இருப்பது தான். புரிந்து கொண்டு போத பிறகு நீங்க ஒத்துமையா இருந்தா என்ன, ஒத்துமையா இல்லாட்டி என்ன? உண்மையா சொல்ல போனா ஒரு மனுஷன் நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவரை விட்டு போயிருவீங்க, அவ்வளவுதான். சோழி முடிஞ்சு போயிடும். நான் வாழ்க்கையை நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். மகிழ்வாக இருக்கும் காலம், கஷ்டப்பட வேண்டிய காலம், போராட வேண்டிய காலம், இதில் மகிழ்வாக இருக்க வேண்டிய காலம் நான் சேர்த்துக்கிட்டது தான். அப்படி ஒரு காலமே நம்மகிட்ட கிடையாது. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுனே இருக்கணும். போராடினால் தான் வெற்றி பெற முடியும். இந்த வாழ்க்கை மிக போராட்டங்கள் நிறைந்த ஒன்று. இதை எப்படியாவது ஒன்றும் கிடையாது. லைஃப் இஸ் வெரி சிம்பிள். டோன்ட் ட்ரை டு காம்ப்ளிகேட் இட். வாழ்க்கை என்பது உன்னதமானது, ரொம்ப மகிழ்ச்சியானது, ஆனந்தமானது, அனுபவித்து கொண்டாடுவதற்கான, அவ்வளவுதான். மகிழ்ச்சியான நாள் என்று ஒன்று உங்கள் வாழ்க்கையில் வரப்போவதே இல்லை. மகிழ்ச்சியான நாள் ஒன்றை நீங்களாக உருவாக்கி கொள்ளாத வரை there is no happy day in life. You have to create it on your own. But we people are trying to be so sacrificed because it considered as a good quality. தியாகம் என்பது சிறந்த குணம் என்று நமக்கு சொல்லப்பட்ட காரணத்தினாலேயே நாம் இதை செய்து கொண்டு எந்த தியாகமும் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தா போதும். ஓடுற வயசில் ஓடணும், பாயிற வயசில் பாயணும், படுக்கிற வயசில் படுத்துக்கணும். ரைட்டா? வேலை பார்க்க வேண்டிய வயசில் படுத்து கிடந்துவிட்டு அப்புறமா உழைக்கல எதுவும் பேசாதீங்க. கமிட்மெண்ட் இஸ் த சார்ம் ஆஃப் லைஃப். சிரமப்படுகிற போதே வாழ பழகுங்கள். நமக்கு மகிழ்ச்சியாக இருப்பது குற்றம் என்று போதிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வாழ்க்கையில் தவறாக நாம் புரிந்து வைத்திருப்பதுதான். மகிழ்ச்சியாக இருப்பது குற்றம் என்று போதிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பெண்கள்லாம் கவனிச்சிங்களா? கல்யாண வீட்டில் சந்திக்கிறப்ப அக்கா தங்கச்சியில் ரொம்ப நாள் கழிச்சு கசின் சிஸ்டர்ஸ்லாம் மீட் பண்ணி பேசுவாங்க, காசிப் ஏதாவது பண்ணுவாங்க. அப்படியே விழுந்து சிரிப்பாங்க. அதில் ஒரு கேரக்டர், ஒரு ஆண்டி சிரிக்கும். சிரிச்சுட்டு கண்ணிலேருந்து இப்படிதான் தண்ணியில் விட்டு அப்படியே தொடச்சிக்கிட்டே சொல்லும், ஐயோ நல்லா சிரிச்சுட்டேன், நாளைக்கு என்ன ஆக போதும். ஏன்னா சந்தோஷமா இருக்கிறது பாவம், மகிழ்ச்சியாக இருப்பது தவறு. நோ, இந்த கணத்தில் நீங்கள் விடுவதை எந்த கணத்திலும் பெற முடியாது. You know how much money you have, but you don't know how much time you have. உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியலாம், ஆனால் உங்களிடம் எவ்வளவு நேரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த கணம் இந்த கணத்தோடு முடிந்தது. கணவன் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும், மனைவி கணவனை புரிந்து கொள்ள வேண்டும், பெற்றவர்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்களை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையுடைய மிகப்பெரிய சிக்கலுக்கான முதல் காரணமே நாம் அடுத்தவரை புரிந்து கொள்ள முயற்சிப்பதுதான். நமக்கு சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுத்துருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கணவனோ மனைவியோ இருந்தால் போகிற இடத்துல புரிஞ்சு நடந்துங்க. பெண்ணுக்கு சொல்லக்கூடிய முதல் முக்கியமான வார்த்தை என்ன? போகிற இடத்துல புரிஞ்சு நடந்துங்க. ஆண் பிள்ளைகளுக்கு இதை சொல்கிறதே கிடையாது. ஏன்னா ஆணுக்கு பெருசாக புரிஞ்சுக்க முடியாது, அவனுக்கே தெரியும். அதனால் ஆண்கள்கிட்ட பெருசாக அதை சொல்லவே மாட்டாங்க. ஒரு டீ கடையில் போய்ட்டு ஒரு ஆண் டீ மாஸ்டர் இருக்காருன்னு வச்சுங்களேன், 2 டீ, ஒன்று சக்கரை தூக்கலாம், இன்னொன்றில் ஸ்ட்ராங்கான்னு மட்டும் சொல்லுங்களேன், ரெண்டையுமே மாற்றி தான் அவர் போடுவார். ஒரு டீ சக்கரை தூக்கலாக கொடுனா கொடுத்துருவாப்புல, 2 டீயை நீங்கள் சொல்லி மாற்றினீங்கன்னா குழப்பி விட்டுருவாப்புல. ஆணுக்கு அது புரியாதுங்கனால என்ன சொல்லிடுவாங்கன்னா, பெண்ணுக்கிட்டே போய் சொல்லிவிடுவாங்க, போகிற இடத்துல புரிஞ்சு நடந்துக்க, கணவரை புரிந்துகொள், மாமியாரை புரிந்துகொள், நாத்தனாரை புரிந்துகொள், மனிதர்களை புரிந்துகொள் என்பதுதான் இந்த உலகத்தின் ஆகப்பெரிய தத்துவமாக நம்பப்படுகிறது. 2வது, மனிதர்களை புரிந்து கொள்வது மூலம் நமக்கு ஒரு ஈகோ தோணும், எனக்கு அவர் நல்லா புரியும். நல்ல ஆதர்ச தம்பதிகளுக்கான அடையாளம் என்று நாம் எதை சொல்லுகிறோம்? இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்தவர்கள். ஆக்சுவலாக சொல்ல போனால் நன்கு புரியாதவர்கள் தான் நல்ல தம்பதிகள். நன்கு புரியாதவர்கள் தான் நல்ல தம்பதிகள். புரியாதப்ப நீங்கள் ஒத்துமையாக இருந்தால் தான் தம்பதியே. தாம்பத்தியம்ங்கிறதே புரியாத போது ஒத்துமையாக இருப்பது தான். புரிந்து கொண்டு போத பிறகு நீங்கள் ஒத்துமையாக இருந்தால் என்ன, ஒத்துமையாக இல்லாட்டி என்ன? உண்மையாக சொல்ல போனால் ஒரு மனுஷன் நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவரை விட்டு போயிடுவீங்க, அவ்வளவுதான். சோழி முடிஞ்சு போயிடும். மனிதனை மனிதன் புரிந்து கொள்ள முயற்சிப்பது தான் வாழ்வின் சுவாரஸ்யமே ஒழிய முழுமையாக புரிந்து கொள்வது அல்ல. நமக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு பின்னணியில் இன்னொன்று என்ன இருக்குன்னு கேட்டால், ஆண் எப்படி வேணாலும் நடந்துக்குவான், நீ அவனை புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கிற வார்த்தையை நம்மகிட்ட திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. உங்கள் பிள்ளைகள்கிட்ட பற்றி நீங்கள் சொல்லி அதுங்க கேட்குறலையே, அவர் புரிஞ்சுக்க கூடாதான் உங்கள் பிள்ளைங்க உங்கள்கிட்ட சண்டைக்கு வராங்க. சோ கால் 2 கிட்ஸ் கிரிஞ்சுன்னு சொல்கிறது, பூமரங்கள்னு சொல்கிறது யாரை சொல்கிறாங்க தெரியுமா? போகிற இடத்துல புரிஞ்சு நடந்துக்க. என்ன புள்ள வளர்த்துருக்க, நாளைக்கு என்னை கேட்டுருவாங்க, உனக்கு சமைக்க தெரியான்னு சொல்கிறப்ப இவங்க சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி கிரிஞ்சாலாம் பேசாத போயிட்டேன்னு சொல்லிட்டு அது கொரியன் சீரிஸ் பார்க்க போயிடும். சரிதானே? அப்போ ஒரு பெண் தானாக எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அவளே அடங்கி போக வேண்டும் என்ற அடிப்படையிலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த புரிந்து கொள்ளுன்னு. இன்னும் சொல்லப்போனால் புருஷ முண்டாட்டிக்கு நடுவில் சண்டை வர்றதுக்கான காரணமே இந்த புரிதல் தான். நமக்குள்ள எந்த சண்டையுமே கிடையாது. அவருக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அவங்களுக்கும் அவரை பிடிச்சிருக்கு, 2 பேரும் அன்புக்குரியவராக இருக்கிறார்கள், நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்குது, அப்புறம் சண்டை வருது அப்படின்னா சண்டை பிரச்சனையினால் வர்றதில்லை. நான் உன்னை ஒரு மாதிரி புரிந்து வைத்திருக்கிறேன். என் கணவருக்கு இந்த விஷயத்தில் கோபம் வரும், இந்த விஷயத்தில் மகிழ்ச்சி அடைவார், இந்த விஷயத்தில் எரிச்சல் அடைவார், இந்த உணவு அவருக்கு பிடிக்கும், இந்த உறவு அவருக்கு பிடிக்காது என்று அவருக்கு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். அவர் என்றைக்கு நம்முடைய எதிர்பார்ப்புக்கு புறம்பாக நடந்து கொள்கிறாரோ அன்றைக்கு ஒரு ஈகோ இடிக்கிறது. நான் உன்னை இப்படி புரிந்து வைத்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய புரிதலுக்கு மாறாக நீ நடந்திருக்கிறாய் அப்படின்னா என்னுடைய புரிதல் தவறான. எனக்கு என் மேலே இருக்க கோபத்தில் தான் என்ன திடீர்னு புதுசா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. புதுசாக வித்தியாசமாக கோவப்படக்கூடாதா? அந்த ஆளுக்கு திங்கக்கிழமை காலையில் 9 மணிக்கு தான் கோவம் வரும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? ஆண் பொருட்டு இந்த உலகத்தை அமைக்க வேண்டிய என்ன கட்டாயம் இருக்கிறது? ஏன் அது பெண் பொருட்டும் இருக்கக்கூடாது? ஆண் பொருட்டு இந்த உலகம் இயங்க வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் புரிந்து நடந்து கொள் என்பது. புரிய முயற்சிப்பது தான் வாழ்வின் அழகே ஒழிய புரிந்து கொள்வது அல்ல. நீங்கள் புரிஞ்சுக்கவும் முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விட்டுட்டு போயிடுவீங்க.
ஒரு மனுஷனை கம்ப்ளீட்டாக புரிஞ்சுட்டு அவரை விட்டுட்டு போயிருவீங்க. எல்லாம் நல்லது கெட்டதும் புரிஞ்சிடும். மனுஷனுடைய கிரே ஷேடு வரைக்கும் தான் புரியணும். பிளாக் அண்ட் ஒயிட்டாக எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா அவன் அவ்வளோ கெட்டவனா தெரியும். இல்லை இவ்வளவு நல்லவனா அவனோட வாழ முடியாது. ரொம்ப நல்லவனோடய வாழ முடியாது, ரொம்ப கெட்டவனோடய வாழ முடியாது. நடுவாந்திரம் ஒரு கேரக்டர் இருக்குது. புரிஞ்சும் புரியாமலும், தெரிஞ்சும் தெரியாமலும், குழப்பமும் இல்லாமல். 80 வயசில் பாட்டி, 85 வயசில் தாத்தா கிடையாக கிடந்து செத்து போகிறார். செத்து போன தாத்தா கொண்டு போய் இடுகாட்டில் அடக்கம் செய்துவிட்டு மறுநாள் எல்லாம் அந்த சம்பாஷணைகள் இந்த வேலைகள் எல்லாம் முடிந்து ஆசுவாசமாக அந்த கிளவிக்கிட்ட பேர பிள்ளைங்க ஒரு 10-12 உட்காந்துக்கிட்டு தாத்தாவை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்குது. தாத்தாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் அந்த பாட்டி. 8 புள்ள பெற்று அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் புள்ள பிறந்து 16-17 பேரம்பேத்தி எடுத்து 85 வயதில் இறந்து போனவருடைய மனைவி 80 வயதில் உட்கார்ந்துருக்கிற கிளவி வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட். அவங்க அவரை பற்றி அழகாக சொல்கிறாங்க. அவர் நல்ல மனுஷன், ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், அன்பாக பழகுவார். அந்த காலத்தில் எனக்கு அவ்வளோ சுதந்திரங்களை கொடுத்தார். அந்த காலத்திலே அவர் எனக்கு இதெல்லாம் செஞ்சார் பண்ணார். எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார் போனார். எங்களுக்குள்ள நல்ல தாம்பத்தியம் இருந்தது. 8 பிள்ளைகளை பெற்றெடுத்தோம். இன்றைக்கு 16 பேர பிள்ளைகளை பெற்றெடுத்துருக்கோம். எல்லாம் சொல்லி முடிச்சு அந்த பாட்டி சொல்லுது, என்ன ஒன்று அந்த மனுஷனை புரிஞ்சுக்கவே முடியாது. எது 8 பிள்ளை பெற்று 16 பேரம்பேத்தி எடுத்து கொண்டு அடக்கம் பண்ணிட்டு வந்த பிறகு சொல்கிறாங்க புரிஞ்சுக்க முடியலேன்னு. உங்களுக்கு 85 வயசில் தான் புரியும்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. கேட்குறவன் கேட்டுக்க, கேட்காதவன் போ. நான் என்ன பண்ணேன்? புரியக்கூடாது வாழ்க்கையை. புரிஞ்சிருச்சு, லைஃப் வில் பி வெரி போரிங். லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுடைய பாய் ஃப்ரெண்டே உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டே உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்ன சுவாரஸ்யம் இருக்குது? அவர் இப்போது இதுதான் செய்வார் என்பது உங்கள் ஈகோ. ஒரு மனிதனை நான் முழுமையாக புரிந்து வைத்திருக்கேன் என்பது ஈகோ. மனிதரை புரிந்து கொள்ளவே முடியாது என்பதுதான் உண்மை. ஒரு மனிதரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்பது எப்போது புரிகிறதோ அப்போது வாழ்க்கை புரிந்துவிடும். அவ்வளவுதான். லைஃப்பை நீங்கள் புரிஞ்சுக்கவே முடியாது. அப்படி தான் சுவாரஸ்யமே. நான் நிகழ்ச்சி தொடங்கின காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 1 வருடம் ரொம்ப தடுமாற்றமாக இருந்தது. அப்போ என்னுடைய பயிற்சியாக நான் நினைத்து கொண்டிருந்த விஷயம் என்னென்னா, நம்ம பழகணும். பார்க்குற மூஞ்சியை பார்த்தாலே கண்டுபிடிச்சோம், இந்த முகம் பேசும், இந்த முகம் பேசாது. இப்போ உங்களுக்கே வந்து அனுமானம்லாம் இருக்கும்ல. அவர் பாரு டப்புன்னு தூக்கி வேறு மைக்கு இங்கே கொடுப்பாரு. அவருக்கு தெரியுமியா 10-15 வருஷம் அந்த ஷோ நடத்துறான்ல, அவனுக்கே தெரியும் இவங்கள்ட்ட கொடுத்து தான் அவன் கரெக்டாக பேசுவான் அப்படின்னு நீங்களே கூட நம்பக்கூடும். நானும் அதை நம்பினேன். முதல் ஒரு இடத்தில் என்னுடைய பயிற்சியாக நான் நினைத்து கொண்டது, நமக்கு ஒரு அனுபவத்தை நாம் கிரியேட் பண்ணிக்கணும். என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த முகத்தை பார்த்தா அது பேசும், எந்த முகம் பேசாத நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். அப்படிப்பட்ட ஒரு அறிவாளியாக நாம் மாற வேண்டும். மனிதர்களை புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தை சேர்த்து புரிஞ்சுக்கணுமான்னு கேட்டார்ல, சமூகத்தில் வந்திருக்க 50 பேரை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். 15 வருஷமாக ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் முடியல. அப்போ நான் என்ன நம்ப ஆரம்பிச்சேன்னா, ஓரிரு வருடங்களுக்கு பிறகு எனக்கு ஒரு தோன்றல் வந்தது. ஓ, இந்த முகம் பேசும், இந்த முகத்தில் இருக்கக்கூடிய கண் துடிக்கிறது, காது துடிக்கிறது, ஆள் ஒரு மாதிரி பார்த்தா மப்பா இருக்காப்புல, நல்லா பேசுவாப்புல அப்படின்னு நான் நம்ப ஆரம்பிச்சேன். ஆனால் 6 மாதத்துக்குள்ளே நம்பிக்கை ஓய்ந்தது. நிகழ்ச்சி முழுக்க கடைசி வரைக்கும் பேசாத மனிதர் கடைசி 5 நிமிடத்திலே கையை தூக்கி கெஞ்சிய போது ரொம்ப நேரமாக அந்த மனுஷன் பேச ட்ரை பண்ணுறாரு, யாரும் மைக் கொடுக்கலேன்னு கொடுங்க அப்படின்னு நானாக ரெக்வஸ்ட் பண்ணி கஷ்டப்பட்டு ஒருத்தட்ட கூட்டினா 3 மணி நேரம் நடந்த ஷோவை மடைமாற்றம் செய்தார் அந்த ஒற்றை மனிதர். அப்போது தெரிஞ்சிச்சு எந்த மனுஷன்டேருந்து என்ன விஷயம் வரும்னு தெரியாது. அப்போ நான் ஹம்புளாக ஒரு முடிவு பண்ணேன், மனிதர்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கக்கூடாது. எந்த பூத்துலேருந்து எந்த பாம்பு வரும் தெரியவே தெரியாது. யாரிடம் என்ன கருத்து இருக்கிறதுன்னு தெரியாது, எவரிடம் என்ன அறிவு இருக்கிறதுன்னு தெரியாது, எவரிடம் எந்த புத்திசாலித்தனம் இருக்குன்னு தெரியாது. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பீப்புளை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணுவீங்க. ஏன் மாமியார் கோபக்காரி, குணக்காரி கிடையாது. 15 வருஷம் கழிச்சு எல்லா பிரச்சனையும் சோழியெல்லாம் முடிச்சு விட்டு, குடும்பத்தை எல்லாம் பிரிச்சு விட்டு, அடியோ அடின்னு அடித்து தெருவெல்லாம் நாரி எல்லாம் முடிஞ்சு 15 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு நாள் என் மூத்த மருமக மாதிரி ஆகாதென்று யாரோ ஒருவரிடம் உங்கள் மாமியார் சொன்ன கதையை 15 வருஷம் கழிச்சு அந்த பைத்தியம் வந்து சொல்லி தொலைய நம்மட்ட. சண்டை நடக்கிறப்பெல்லாம் சும்மா இருப்பாங்க. 15 வருஷம் கழிச்சு உன் மாமியார் நீ கல்யாணம் பண்ணி வந்தப்போ சொன்னிச்சு 10ஆம் நாள் என் குடும்பத்தோட கொலை விளக்கு வந்துட்டா, இனி நான் நிம்மதியாக சாவேன்னு சொன்னாங்க உங்கள் மாமியார். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணாக உன்னை அவங்க பார்த்தாங்கன்னு எப்போ சொல்கிறாங்க? 15 வருஷத்துக்குள்ளே எல்லா சண்டையும் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன ஆச்சு? இப்போ சொல்கிறாங்க. இப்போ ஓடி போய் அழுது ஏதாவது நடக்க போதா என்ன? ஒன்றும் நடக்க போகிறதே கிடையாது. காரணம் என்ன? இந்த 15 ஆண்டுகளில் 2 பேருக்கும் நடந்த பிரச்சனை, மாமியாரை புரிந்து கொள்ள மருமகள் முயற்சித்ததும் மருமகளை புரிந்து கொள்ள மாமியார் நினைத்ததும் தான். இது ஒரு அறிவின் கூற்று என்று நாம் நம்பிக்கொண்டு இருக்கும். வாழ்க்கையில் சில விஷயத்தில் அப்படியே விட்டுரும். அவன் அப்படி தான் ஏன் அப்படிம்பாங்க. அது ரொம்ப அல்பமான வார்த்தை மாதிரி தோணும், ரொம்ப சொற்பமான அர்த்தம் இல்லாத முட்டாள்தனமான வாக்கு போல தோணும். அவன் அப்படி தாங்க சில நேரம் பைத்தியக்காரத்தனமாக பண்ணுவாப்புல, அந்த மனுஷன் அப்படி தான் இருப்பாப்புல, திடுக்கு நாய் மாதிரி விழுவான் அப்படிலாம் சில வீடுகள் நம்முடைய வார்த்தைகள் இருக்குது. நம்முடைய பாட்டிமார்கள், சித்திமார்கள், அம்மாக்கள், அத்தைகள் சொன்ன வார்த்தைகள்லாம் இப்போ நமக்கு தப்பாக தெரியுது. ஃபர்னிஷ்டாக இல்லை. ஐ நோ மை பாய், ஐ நோ மை காய் அப்படிங்கிறது இப்போ நமக்கு பெரிய விஷயமாக தெரிகிறது. அவங்களுக்கு ரியாலிட்டியில் ஒன்று புரிஞ்சிருச்சு. நம்மை விட நெருக்கமான தாம்பத்திய வாழ்க்கை வாழ்ந்தது கூட ஒரு காரணமாக அவர்களுக்கு இருக்கலாம். மனிதனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்லேயுமே நீங்கள் நண்பர்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் நண்பர்களை புரிஞ்சுக்கிறதுனால தான் டெஃபினேஷன்ஸ் கிரியேட் பண்ண பார்க்குறீங்க. ஹூ இஸ் குட் ஃப்ரெண்ட்? ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே நம்ம என்ன செய்ய ட்ரை பண்ணுறோன்னு கேட்டால், we are trying to understand people. இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறதுனால டெஃபினேஷன்ஸ் கிரியேட் பண்ண பார்க்குறோம். யார் நல்ல நண்பன் ஒரு டெஃபினேஷன் கிரியேட் பண்ண பார்க்குறோம். யார் நல்ல உறவுக்காரோ டெஃபினேஷன் கிரியேட் பண்ண பார்க்குறோம். கஷ்டத்தில் வரும் உறவுகளே சிறந்த உறவுகள்னு ஒரு கருத்தை சொல்லி பார்க்குறோம். யார் ஒருவன் துன்பமான நேரத்தில் உன்னோடு துணை நிற்கிறானோ அவனே நல்ல நண்பன் அப்படின்னு சொல்ல பார்க்குறோம். இதெல்லாம் எங்கேருந்து வருது? புரிதலிலிருந்து வருகிறது. ஒரு நண்பன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு புரிதல் வருகிறது. என்னுடைய நண்பர்கள் வட்டத்தில் இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா,
பெருசாக நான் நல்லது கெட்டதுக்கு போனதே இல்லை. என்னுடைய கெரியரை நான் ஸ்டார்ட் பண்ண காலகட்டத்திலேருந்து ஒரே போராட்டம் தான். ரிப்போர்ட்டிங்னு ஒரு கெரியர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நல்ல நாள் பெரிய நாள் எல்லாத்துலேயும் நீங்கள் வேலையில் தான் இருக்குன்னு வீட்டுக்கு போகவே முடியாது. ஊரெல்லாம் தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கப்போ ஊரெல்லாம் எப்படி தீபாவளி கொண்டாடுறதுன்னு எதிர்த்து டிவி நியூஸில் போட்டுக்கிட்டு போனாங்க. ஊரெல்லாம் பொங்கலுக்கு பஸ்ஸில் போயிட்டு இருக்கப்போ பொங்கலுக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் போகிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டு போகிறாங்க. நான் பஸ் எல்லாத்தையும் ஏறி பாதி தூரம் விழுப்புரம் வரைக்கும் 10 பஸ்ஸு பிடிச்சி இவ்வளோ கஷ்டப்பட்டு மக்கள் ஊருக்கு போகிறாங்கன்னு திரும்ப ஏதோ ஒரு வழியாக வந்து சேரும். வேலை மட்டுமே பார்த்துக்கொண்டு இப்படி ஒவ்வொரு கட்டத்துலையும் நம்ம வளர்ந்து 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 ஒரு பொசிஷனுக்கு நம்ம வர்றோம். அப்போது இப்படி வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டு வந்துக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர்கள் வட்டத்தில் பெரிதாக யாருடைய திருமணத்துக்கு நான் போனதே கிடையாது. அவங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனதே கிடையாது. கிரகப்பிரவேசங்களுக்கு போனதே கிடையாது. ஒரு நல்ல விஷயம் போனதே கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல உள்மனம் அழுத்தம் அவர்களுக்கு ஆபத்தோ பிரச்சனை என்று வருகிற போது மொதல் ஆளாக நாங்கள் நிற்பேன். எங்கள் அப்பா எனக்கு அடிக்கடி சொல்வார், நீ நல்லதுக்கு நிற்கலனாலும் அல்லதுக்கு நிற்கல அப்படிம்பார். அப்போ நல்லதுகளில் கலந்து கொள்ளாத நண்பன், உங்களுடைய திருமண வீட்டு வரவேற்பு நிகழ்ச்சியிலே முதல் வரிசையிலே உட்காராத உங்கள் நண்பன் கெட்ட நண்பனா? உங்களுடைய சுபகாரியங்களில் கலந்து கொள்ளாத ஒரு நண்பன் கெட்ட நண்பனா? சில பேர் காசு கொடுத்து நிற்பான், சில பேர் ஆளாக வந்து நிற்பான். எவனுக்கு என்ன முடியுதோ அப்படி நிற்பான். மனுஷனா ஏற்றுக்குங்க, புரிஞ்சுக்கிட்டு அவன் இப்படி தான் இருக்குன்னு நிர்பந்திக்காதீங்க. அது பெரும் தொந்தரம். மனுஷனாக இருக்க விடுங்க. அவன் அப்படி தான் இருப்பான். கோபக்காரன் தான், குணம் கெட்டவன் கிடையாது. இந்த உலகத்திலேயே கோபக்காரனுக்கு கெட்ட பேர். அது எல்லாரும் குணவானா இருக்கணும். என்ன லாஜிக் இது? கெக்கேன்னு ஒருத்தர் சிரிச்சுக்கினே இருக்கணுமா என்ன? ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கணுமா என்ன? இது எல்லாமே நம்முடைய ஒப்பீனியன் மேக்கிங்க்கு பயனுள்ளதாக இருக்குது. நான் ஒரு ஒப்பீனியனை மேக் பண்ணுறதுக்கு, ஒரு ஒப்பீனியன் நான் சொல்கிறதுக்கு, நான் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு சௌரியமாக இருக்கிறதுனால புரிந்து கொள்ள முயற்சித்து சொண்டே இருக்கிறோம். இதனால தான் ஒப்பீனியன்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கு. கோபம் உள்ளவன்லாம் கெட்டவன், இவன்லாம் நல்லவன், சிரிக்க பேசுகிறவன் இப்படிப்பட்டவன், இவன் சிந்தனைக்காரன், இவன் எப்போது படித்து கொண்டிருப்பான். இப்போ உங்களுக்கே ஒரு ஒப்பீனியன்லாம் இருக்கும்ல. கோபிநாத் நீங்கள் வெளியே இருந்து புரிஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணுவீங்க. அந்த புரிதலில் பல விஷயம் சொல்லட்டா. கோபிநாத் வீட்டில் 100 கோட்டுகள் வைத்திருப்பார். இருக்கா இல்லையா? அந்த ஆள் தூங்குறப்ப கோட் போட்டுக்கு தான் தூங்குவான். அவன் ஒரு கோபக்காரன். இங்கே இருக்கக்கூடிய எல்லா புக்கையும் படிச்சுட்டு அதெல்லாம் கரைச்சி குடிச்சவன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் தனியாக லைப்ரரி வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப ஆசை. ஒவ்வொருத்தருக்கும் வளர ஒன்று செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவான். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச துறையில் ஏதோ பிடிக்கும். நம்ம ஒரு 1000 புத்தகமாவது வச்சு ஒரு லைப்ரரி வச்சு பண்ணணும் அப்படின்னு. அப்போ அப்படி நான் வாங்கின புத்தகம், சேர்த்த புத்தகம், எனக்கு பரிசீலிக்கப்பட்ட புத்தகங்கள், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து ஆட்டையை போட்டுட்டு வந்த புத்தகங்கள், என்கிட்ட இருந்த எக்கச்சக்கமான புத்தகங்கள் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1500 2000 புத்தகம் வச்சு எனக்கு ஒரு லைப்ரரி நான் வச்சுக்கிட்டேன் ஆஃபீஸ் வச்சப்போ. ஆனால் வர்றவங்களாம் என்ன நினச்சிப்பாங்கன்னா, இந்த 2000 புத்தகத்தையும் இவர் படிச்சு விட்டாரு. ஏன்னா கோபிநாத் வருஷம் முழுக்க பேசினே இருக்காரு, அதனால் இவருக்கு இது எல்லாம் தெரியும். இது உங்கள் ஒப்பீனியன். கோபிநாத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிப்பது. கோபிநாத்தை நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சிக்காதீங்க. நான் தான் உங்கள் பொண்டாட்டியை புரிஞ்சுக்காதீங்கிறேனே. நீங்கள் என்னத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் கோபிநாத்தை புரிஞ்சுக்கணும். அந்த புரிதலில் தான் வந்த ஒன்றுமே கேட்பாங்க. சார் கோட் போட்டு வரல எது? இன்றைக்காவது பரவாயில்ல, நம்ம தாசில்தார் வந்து ஏதோ என்னை கூட்டிகிட்டு வந்துட்டார். சில நேரத்துலலாம் 5 மணிக்கு அரை இருட்டில் இறங்குறப்ப, சார் உங்கள் கோட் எங்கம்பாங்க. எவ்வளோ ஆத்திரமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். பல்லு விளக்காமல் வணக்கம் சொல்லாமல் வாயை மூடிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்மகிட்ட உங்கள் கோட் எங்கம்மா? அப்போ நான் ட்ரெயினில் கோட் போட்டு வந்தேன்னு நினச்சா அப்புறம் டிடிஆர் யார், நான் யார்? This is your understanding. We guys are trying to understand people. By that, we are satisfying our own ego. இதன் வழியாக நம்முடைய ஈகோ நம்ம திருப்திப்படுத்திக்கிறோம். எனக்கு இன்னார தெரியும், இவரை புரியும், என் கணவர் என்னை போல புரிந்தவர்கள் யாரும் இல்லை. உங்களுக்கும் உங்கள் நாத்தனாருக்கு என்ன சண்டை யோசிச்சு பாருங்கள். There is a warrior called நாத்தனார் at every home. மாமியார் பிரச்சனைலாம் இப்போ முடிஞ்சு போச்சு. அது ஓல்டு எபிசோட். இப்போலாம் ஒன்லி நாத்தனார் ப்ராப்ளம். ஓகே, இந்த பிள்ளைங்களாம் அம்மாக்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. இந்த பிள்ளைங்க கொண்டுக்கிட்டு போயிடுவாளுவா, இருக்கிறதையும் கூட அத்துக்கிட்டு போயிடும். பயல்களும் முழுக்க அந்த பக்கமாக போயிடுறானுங்க. அதனால் அனுசரித்த வேணிக்கு இருந்துக்குவோம். நாம் கொஞ்சம் மருமகளோடு அனுசரணையாக இருந்தால் தான் மகனோடு சேர்ந்து இருக்க முடியும். அப்போ அம்மாக்களுக்கு பயம் வந்துருச்சு. நாத்தனார்களுக்கு அந்த பயம் இல்லை. அவங்க தான் திருமணமாக இன்னொரு வீட்டுக்கு போயிடறாங்களே. என்ன இருந்தாலும் அண்ணங்க அவங்க தான் இப்போ சண்டைக்கு வராங்க உங்கள் கூட. உங்களுக்கு ரொம்ப தெரியுமா, எங்கள் அண்ணனுக்கு இது பிடிக்காது, எங்கள் அண்ணனுக்கு எல்லோ சாரியே பிடிக்காது, அதை கட்டிக்கிட்டு வாரீங்களே. இத்தனைக்கு எல்லோ சாரி எடுத்து காட்டி ஏங்க இதை கட்டிட்டு வரட்டுமா நீங்கள் கேட்டு அந்த அதை பார்க்காமலே ஊன்னு சொல்லுவான். நீங்கள் கவனிச்சு பாருங்களேன். நீங்கள் என்னைக்காவது உன்னை காட்டி இதை கட்டிட்டு வருமானு கேட்கல, நோ சொல்லியிருக்காரன் கவனிங்க. இது வேண்டான்னு சொல்லவே மாட்டார். ஏன்னா வேண்டான்னு சொன்னாலும் நீங்கள் அதை தான் கட்ட போகிறீங்க. இட் இஸ் கோயிங் டு பி யுவர் சாய்ஸ், நத்திங் ராங் அபவுட் இட், ரைட்டா? அப்போ வி ஆர் ட்ரைங் டு ப்ளீஸ் சம்மோன் இன் லைஃப். புரிதலின் வழியாக யாரையா ப்ளீஸ் பண்ண பார்த்துக்கிட்டே இருக்கும். அவருக்கு இது பிடிச்சிருக்கா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். லைஃப்பில் நீங்கள் ரொம்ப அது ஒரு டார்ச்சரஸ் ப்ராசஸ். நீங்கள் சொன்னீங்களே இப்போ 2K கிட்ஸ் எல்லாம் ரொம்ப கிரிஞ்சுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்க கிரிஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு மனுஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு எஃபர்ட் எடுத்துகிட்டே இருக்கிறது என்னுடைய லைஃபோட பெரிய பகுதியை தின்னு கழிக்குது. ஒரு இது புரிஞ்சிருக்குமோ, இன்றைக்கி நான் செஞ்சு கொடுத்த தக்காளி தொக்கு இந்த ஆளுக்கு பிடிச்சிருக்குமா, விரும்பி தான் அவர் அதை ஃபேக்ட்ரியில் வச்சு சாப்பிட்ருப்பாரா, சாப்பிட்ருக்க மாட்டாரா, அந்த ஆள் அதை திறந்தே பார்க்காம குப்பண்ணால் போய் பிரியாணி தின்ன விவகாரம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. லைஃப் இஸ் ஸோ சிம்பிள், டோன்ட் ட்ரை டு காம்ப்ளிகேட் இட். அவருக்கு நீங்கள் தக்காளி தொக்கு வச்சுங்கிற கதையே தெரியாது, ரைட்டா? நீங்கள் அதையே யோசிச்சுட்ருக்கீங்க. பிகாஸ் யூ ஆர் ப்ளீசிங் பர்சன்ஸ், ப்ளீசிங் பீப்புள், அப்சஸிங் வித் பீப்புள் பிகாஸ் யூ ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். இது குழந்தை விஷயத்தில் இப்படி தான் இருக்குது. குழந்தைங்களை ரொம்ப புரிஞ்சுக்க முயற்சிக்கிறீங்க. இந்த பிள்ளைகள் உங்களுடைய காலம் முழுக்க இருக்குன்னு நினைக்கிறீங்க. 5-6 பிள்ளை பார்த்தப்ப இந்த எந்த பிரச்சனையும் இல்லை.
அப்பாக்கெல்லாம் ஜாலியாக தெரிஞ்சாங்க. அவர் கூட சார் சொன்னார்ல, இது போக எங்கள் தாத்தா வேலைக்கும் போனார். அது மாதிரி 7-8 பிள்ளை பெற்றப்ப எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்பாக்களுக்கு பயம் இல்லை, அம்மாக்களுக்கு பயம் இல்லை, குடும்பத்தில் எந்த பயமும் இல்லை. வி நெவர் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் ஓன் கிட்ஸ். அப்பாக்கள் ரொம்ப அசம்பந்தமாக அதை பேசுவார்கள். நமக்கு இன்றைக்கி பேச்சுப்படி பார்த்தா அது அப்பாக்கள் பொறுப்பில்லாதவர்களாக இருந்தது போல தோன்று. இல்லை, அப்பாக்கள் நம்பிக்கையோடு இருந்தார்கள். நம்பிக்கை இருக்கிற இடத்துல தேவையில்லாமல் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. புரிஞ்சுக்க முயற்சிக்கிறப்ப நீங்கள் ஈகோயிஸ்டிக்காக மாறிக்கிட்டே இருக்கீங்க. இவன் மூத்த பையன் 10ஆம் கிளாஸ் படிக்கிறான்னு சொல்லுவார் கரெக்டாக. இவன் 2வது 8ஆம் கிளாஸ் படிக்கிறான், கொஞ்சம் சுட்டி, அவ்வளோதான். அப்பாவுக்கு 2 பிள்ளைகளை பற்றி இவ்வளோ தான் தெரியும். 3வது பையனை பற்றி சொல்லலை. இவன் 6ஆம் கிளாஸ் படிக்கிறான், இதை நல்லா படிக்கிறான் போல் இருக்கு, புக்குவம் கைமா தான் தெரிகிறான் எப்போ பார்த்தாலும். இவங்க அம்மாவுடைய சுற்றுறான். அவன் 4வது பையன், அது என்னன்னே தெரியல, அங்கேயே அடுப்பிலே கிடக்கிறான். இந்த 5வது பிள்ளை ஏன்ப்பா நீ படிக்கிற அப்படிம்பாரு. அடுத்து 6வது இவன் பேர் குழம்பிடும். 6வது பிள்ளை பேர் இதுவான், 7வது பிள்ளை பேர் அது. 8வது இவன் ரவுடி பையங்க, வாத்தியார் அடிப்பான். 9வது இவன் என்ன போகிறானே தெரியல, என் சொத்தை அழிப்பான் பார். 9 பிள்ளையும் 9 மாதிரி அப்பாவால் ஏற்றுக்கொள்ள முடியுது. ஒரு டெம்ப்ளேட் அவர் ஃபிக்ஸ் பண்ணவே கிடையாது. என் பிள்ளை அசகாய சூரனாக இருக்க வேண்டும் என்று தந்தைகள் நினைக்கவில்லை. அவர்கள் பிள்ளைகளாக இருந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். இப்போ பிரச்சனை எங்கன்னா, நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம். வாழ்க்கை எனக்கு இது வழியாக புரிந்து விட்டது. ஒரு பிள்ளைக்கான ப்ளூ பிரிண்ட் என்னால் உருவாக்கிற முடியும். நீங்கள் இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி, யூ கான் கிரியேட் அ ப்ளூ பிரிண்ட். ஈவன் காட் டசன்ட் ஹேவ் அ ப்ளூ பிரிண்ட். இந்த வாழ்க்கை எந்த இடத்துல வந்து நிற்கும் என்று யாரிடமும் ப்ளூ பிரிண்ட் இல்லை. அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்டை நம்ம எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இது நமக்கு புரியவே இல்லை. இதெல்லாம் நடக்கவே நடக்காது. யூ ஆர் கோயிங் டு ஃபெயில். அப்புறம் அது ரொம்ப டார்ச்சரஸ் ப்ராசஸ். நான் சொன்ன மாதிரி ஒரு மனுஷனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது டார்ச்சரஸ் ப்ராசஸ் மாதிரி, ஒரு ஃபியூச்சரை டிசைட் பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப டார்ச்சரஸ் ப்ராசஸ். இப்போ உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி இருக்கிறது 2022 அப்படின்னு வச்சுங்களேன். இன்னைய தேதிக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட படிப்பு பிரபலமான படிப்பு என்று நீங்கள் நம்புவீர்கள்னா அந்த படிப்பில் கொண்டு போய் சேர்த்து விடுவீங்க. 5 வருஷத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக மாறி போயிடும். உங்கள்கிட்ட ப்ளூ பிரிண்ட்டே கிடையாது. அப்போ அவனுக்கு எது பிடிக்குதோ, நான் நினச்சபடியான ஒரு வாழ்க்கை என்னால் வாழவே முடியவில்லைன்னு இந்த ஜென்ரேஷன் பிள்ளைங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல. ஏன் அப்படின்னா, அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு விவகாரம் நமக்கு தெரியாது. நாம் என்ன நினச்சிக்கிறோமா, நம்ம குடும்பத்தில் எவனா ஒருத்தர் இன்ஜினியர் இருந்தால் பூரா போய் இன்ஜினியர் ஆகிறா, நம்ம குடும்பத்தில் எவனா ஒருத்தர் டாக்டர் இருந்தால் எல்லாரும் டாக்டர் ஆகிறா. நமக்கு தெரிஞ்ச 2 கனவு தான், டாக்டர், இன்ஜினியர். ரைட்டா? 90களில் பிறந்த இங்கே பல பேருக்கு 2 கனவு தான் இருக்கும் பெரும்பாலும். ஒன்று டாக்டர் ஆகுது, இன்னொன்று இன்ஜினியர் ஆகுது. இன்றைக்கி என்னென்னவோ ஆகலாம். இன்றைக்கி எக்கச்சக்கமாக படிக்கிறாங்க. என்ன இருக்குது என்ன இல்லைன்னு நமக்கு தெரியல. அப்போ வி ஆர் ட்ரைங் டு கிவ் அ ப்ளூ பிரிண்ட். பிள்ளைகள் மீது அப்சஸ்டாகவே இருக்கும். இந்த ஒத்த பிள்ளை 2 பிள்ளை. இப்போ சமீபத்தில் கூட நீயா நாளால் ஒரு பிள்ளைக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு கேட்டால், பிள்ளையை தொடக்கூடாதுங்கிறாங்க, கிட்ட வரக்கூடாதுங்கிறாங்க, முத்தம் கொடுக்கக்கூடாது, சாப்பாடு கொடுக்கக்கூடாது, ஸ்நாக்ஸ் கொடுக்கக்கூடாது. பேசாமல் பெற்று ஃப்ரிட்ஜிலே வச்சிட வேண்டியதானே. வச்சு எடுத்து கொண்டு ஸ்கூலில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திறந்து ஊட்டி விட்டு பிள்ளையை வளர்க்க பார்க்குறீங்க. பிகாஸ் என் பிள்ளை எனக்கு புரியும், என் பிள்ளைக்கு எப்போ என்ன வேணும்னு எனக்கு தான் தெரியும். அந்த பிள்ளை 16 வயசில் அது பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலையை பார்க்கும். உங்களுக்கு அப்போ அதை புரியாது. அப்போ உங்களுக்கு வயிற்றுச்சலாக இருக்கும். என் பிள்ளை எனக்கு புரியலையா, நான் ஒரு நல்ல மம்மியா? செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ அம்மாக்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய 30 வயதில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் எல்லாரும் மனசார சொல்லுங்கள், எவ்வளவு தடவை உங்கள் மனசில் கை வச்சு நான் ஒரு நல்ல அம்மாவா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நல்ல மனைவியா இல்லையான்னு கூட நீங்கள் கேட்குறது இல்லை. இப்போ தேவையும் இல்லை. ரைட்டா? ஆனால் நல்ல அம்மாவா இல்லையான்னு எதாக இருக்குது. ஏன் கில்ட் ஆகிறோன்னா, என் பிள்ளைக்கு நான் பெஸ்ட்டை கொடுத்துருக்கலான்னு நினைக்கிறீங்க. டோன்ட் ட்ரை டு கிவ் த பெஸ்ட் டு யுவர் கிட். டோன்ட் ட்ரை டு கிவ் த பெஸ்ட் டு யுவர் கிட். ஆஃப்டர் ஆல் யூ ஆர் ஜஸ்ட் அ பேரண்ட். என்ன தம்பி இப்படி கடுப்பேற்றுறீங்க, நாங்கள் ஜஸ்ட் பேரண்ட். ஆமாம், அவ்வளோதான். இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு வந்தவர்கள் என்று உங்களுக்காக வந்தவர்கள். அவர்களுக்கு 1008 வேலை இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம், பிள்ளையை புரிஞ்சுக்க பார்க்குறோம், பிள்ளையுடைய ஃபியூச்சரை டிசைட் பண்ண முடியும்னு பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம நினச்சபடி பார்க்குறோம். இப்போவே இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், 2ஆம் கிளாஸ்லேயே உடைய கையெழுத்தை திருத்தமாக மாற்ற வேண்டும், 3ஆம் கிளாஸ்லேயே இது சொல்லி கொடுத்துணும், 10ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்குள்ளே பிள்ளைங்க என்னென்ன நீங்கள் படிச்சிருந்து மட்டும் பார்த்துருங்க. ஃபோனட்டிக்ஸ் படிக்குதுங்களா, ஜூடோ, கராத்தே, சிலம்பம், என்னென்ன உண்டோ எல்லாம் அம்புட்டு எங்கள் திரு. கடைசியில் 10th போய் வீதி எதுவும் தெரியவும் தெரியாது. பேன் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ், நம்ம மாஸ்டர் ஆஃப் நன் அப்படிங்கிற மாதிரி. காரணம், பிள்ளைங்களை ரொம்ப அப்சஸ் ஆகிட்டு இருக்கு. பிள்ளைங்களை கைப்பிடிக்கலே வச்சுன்னா அந்த பிள்ளைகள் நன்றாக வளரும் நினைக்கிறீங்க. கிடையாது. பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கவே முடியாது. பிள்ளைகள் வளரும். பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கவே முடியாது. பிள்ளைகள் தானாத்தான் வளரும். தானாக வளர்ந்தா தான் மரம். நீங்களாக வளர்த்தா குரோட்டன் செடி தொட்டியில் வச்சு வீட்டிலே வச்சுக்க வேண்டியதான். அவனால் நாட்டுக்கு புண்ணியமில்ல, வீட்டுக்கு புண்ணியமில்ல. வளரட்டும், லெட் தெம் கோ, போகட்டும். 4 இடத்துல விழுகட்டும், முட்டியில் அடிபடட்டும், மூக்கில் ஸ்ராய்ப்பு விழுகட்டும், பக்கத்து வீட்டுக்கார சப்புன்னு அறியட்டும், ஏன்னு தெரியட்டும். அவனுங்களுக்குள்ளே பேசி அவனுங்களே சமாதான உடன்படிக்கைக்கு வரட்டும். அவர்களாகவே வரட்டும். அவனே பழகட்டும், அவனே பேசட்டும், அவனே புழங்கட்டும். நீங்களே அவங்க ஃப்ரெண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. நீங்களே யாரோட பழகன்னு முடிவெடுத்துறீங்க. எந்த சொந்தக்காரனோட பழகன்னு பழகக்கூடாது, நீங்களே முடிவெடுத்துறீங்க. ஹூ ஆர் யூ டு டிசைட் அ ஃபியூச்சர் ஆஃப் அ கிட்? அவர்கள் இந்த உலகத்திற்கானவர், இந்த சமூகத்திற்கானவர். நீங்கள் எப்படி தீர்மானிக்க முடியும்? அப்சஸிங் கிட்ஸ். பிள்ளையை கையோடே வச்சுக்கணும். அதுவும் ஆம்பளை பிள்ளைங்களை கையோடு வச்சுக்கலாம். அம்மாக்களுக்கு அவ்வளோ பெரிய பேரானந்தம். இவ்வளவு காலகட்டத்திற்கு பிறகும், கல்வி அறிவி வளர்ந்த பிறகும், சமூக மாற்றங்கள் ஏற்பட்ட பிறகும் கூட அம்மாக்கள் இன்னும் என்ன நம்புறீங்க? எதிர்காலத்திலே என் கணவருக்கு பின்னால் என் ஆண் பிள்ளை தான் என்னை காப்பாற்றும் என்று இன்னமும் கூட நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். நான் அவங்களுக்குலாம் ஒன்று சொல்கிறேன். நான் மீடியாவில் இருக்கிறேன், நல்லது கெட்டது பார்க்குறேன்.
குறைஞ்சபட்சம் என்னுடைய நிகழ்ச்சி அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. மக்களோடு இப்போ கலந்து பழகுவதற்கான ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலேருந்தே நான் சொல்கிறேன், இன்றைக்கி அம்மா அப்பா வச்சு பார்த்துக்கிற ஆம்பளை பிள்ளைகளை விட அம்மா அப்பா வச்சு பார்த்துக்கிற பொம்பளை பிள்ளைய தான் அதிகம். அதுங்களுக்கு தான் அந்த வாய்ப்பும் இருக்குது, ரைட்டா? அதுங்களுக்கு தான் அந்த வாய்ப்பும் இருக்குது. இப்போ பசங்களுக்கு அந்த வாய்ப்பும் கொடுக்குறது இல்லை, தனி கொடுத்தனம்ங்கிறாங்க. தனி கொடுத்தனம் போகிறாங்க. எந்த தனி கொடுத்தனமா? அது பையன் வீட்டுக்கு பக்கத்தில் போயிருக்காங்களா பார்த்துறீங்களா? எல்லா தனி கொடுத்தனமும் அம்மா இருக்கும் தெரு, அம்மா இருக்கும் அப்பார்ட்மெண்ட், முன்பக்க வீடு அம்மா வீடு, பின்பக்க வீடு. இது என்னடா தனி கொடுத்தனம்? எந்த ஒரு லாஜிக் அது? சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் தனியாக போய் குடும்பம் நடத்தினா பரவாயில்லைங்களா? அம்மா வீட்டுக்கு அருகில் செல்வதற்கு போய் தனி கொடுத்தனம் என்று என்றைக்கு நீங்கள் கண்டுபிடித்தீர்களோ அன்றைக்கே நீங்கள் முடிவு செய்யுங்கள். அடுப்படியில் வைத்து வளர்ப்பதால் ஆண் பிள்ளை உங்களோடு இருக்கும் என்று நீங்கள் நம்பவே நம்பாதீர்கள். அந்த படகு உங்களுக்கு சொந்தம் இல்லை, உங்கள் மருமக கொண்டுட்டு போயிடுவான். இது ஒரு நம்பிக்கை. இந்த பிள்ளை என்னை காப்பாற்றும், எனக்கு வாழ்க்கையை புரிஞ்சிருக்கு, இப்படி ஒரு ஆம்பளை பிள்ளையை நான் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துட்டேன்னா அவன் வந்து என்னை பக்காவாக பண்ணிடுவான். இது எவ்வளோ பெரிய ஆபத்துகளை உண்டாக்குகிறதுன்னு உங்களுக்கு புரியலை. வீட்டுக்குள்ளே 2 பிள்ளை வளர்ங்குறான். ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டோம்னா நம்ம வீட்டிலலாம் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க? அதுக்கு துணையாக ஒரு பிள்ளை வேணாமாப்பா, நாளைக்கு அண்ணன் தங்கச்சின்னு ஒரு ஆள் இருக்கணும், அண்ணன் தம்பின்னு ஒருத்தங்க இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு ஆள் இருக்கணும்ல. இன்னைக்கு உனக்கு இருக்கால ஒரு அண்ணன் இருக்கான், ஒரு தம்பி இருக்கான். அப்போலாம் நம்ம மைண்டில் பேசிப்போம். இருந்து என்ன ஒன்று அடிச்சுக்கிட்டு சாவுறாங்க. அதுக்கு ஒத்த பிள்ளையா இருந்தால் பெட்டர். இப்போ பிள்ளைங்களே ஒத்த பிள்ளையை ப்ரிஃபர் பண்ணுது. 2வது குழந்தைய பற்றியில் இப்போ மொதல் பிள்ளைகிட்ட பர்மிஷன் கேட்குறாங்கல்ல, அது க்ளீனாக சொல்லிடணும், யூ மீ அப்பா, தட்ஸ் ஆல். அதுவே சொல்லிடுச்சு. இதுக்கு மேலே கிராண்ட்மா கிராண்ட் ஃபாதரே சீனில் இல்லை. யூ மீ அப்பா, தட்ஸ் ஆல். உங்கள் ஆஃபீஸ் கேபின்களை போல உங்கள் வீடுகளை நீங்கள் மாற்றி வைத்திருக்கிறீங்க. ஏன் அப்சஷன்? பிள்ளைங்க எப்போது 24 மணி நேரமும் பிள்ளையை பற்றி யோசிக்கிறது, 24/7. இப்போ பிள்ளை ஸ்கூலில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? சாப்பிட்டுக்குமா, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்குமா, மத்தியானம் இது சாப்பிட்டுக்குமா, டைப்பர் என்ன இருக்கும், ஈரமாக இருக்குமா, ஆகாதா, டாய்லெட் போயிருப்பானா போயிருக்க மாட்டானா, சம்மந்தம் இல்லாமல் ஃபிசிக்ஸ் டீச்சருக்கு போன பற்றி என் பையன் உச்சா போயிட்டானா, ஃபிசிக்ஸ் டீச்சர் வேலை உச்சா போகிறத பற்றி கவனிக்கிறதா என்ன? Obsessed with kids to the core. Let them be. Let them face all the consequences. முற்றப்ப அவனே கேட்பான், டீச்சர் உச்சா வருது, உச்சா போயிட்டானா நீங்கள் 7 தடவை ஃபோன் பண்ணுறீங்க, அவன் 7 தடவை எழுந்து உச்சா போகிறேன் கேட்டுக்கிட்டு இருக்கான். டீச்சர் எதை ஹேண்டில் பண்ணுவாங்க? உங்கள் ஃபோன் ஹேண்டில் பண்ணுவாங்க, அவனை பாத்ரூம் அனுப்பி வைப்பாங்களா? டோன்ட் அப்சஸ் வித் கிட்ஸ். அவங்க நாளைக்கு உங்களை விட்டு போகிறப்ப நீங்கள் ரொம்ப தடுமாறி போயிருவீங்க, ரொம்ப பதறுவீங்க, கஷ்டமாக இருக்கும். அவன் துரோகி என்று சொல்வீர்கள். பிள்ளைகள் அவ்வளோ மோசமானவர்கள் அல்ல. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு அன்பு இல்லை என்றால் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தேவையில்லாமல் எக்ஸஸ் அனுபவிக்கிறீங்க. நம்ம மேலே இவ்வளோலாம் வச்சுலாம் பிடிச்சி இருக்கிட்டுலாம் இல்லை, ரொம்ப சாதாரணமாக விட்டாங்க. ஒரு பிள்ளை இந்த தெருவுக்கு சொந்தம். இன்னும் சொல்ல போனால் சின்ன கிராமம் வந்தால் ஊருக்கு சொந்தம். சித்தப்பா வீட்டில் படுத்து கிடக்கும். எல்லாரும் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறதுக்குன்னு ஒரு ஆண்டி இருப்பாங்க. அந்த ஆண்டிக்கு இங்கிலீஷ் தெரியும். அவங்க வீட்டில் ஒரு கலர் டிவி இருக்கும். ஆஸ்திரேலியா மேட்ச் 5 நாள் லீவ் போட்டு நைட்டெல்லாம் உட்காந்து பார்ப்போம். அவங்களே காஃபிலாம் போட்டு தருவாங்க. அங்கேயே தூங்குவோம். காலைல அவங்களே எழுப்பி விடுவாங்க. அவங்களே எல்லாருக்கும் காஃபி கொடுப்பாங்க. இல்லாட்டி அவங்களே அடிப்பாங்க நம்மளை. பிள்ளைகளுக்கான உலகத்தை சுருக்குறீங்க. காரணம் நீங்கள் ரொம்ப பிள்ளையை புரிஞ்சு வச்சுருங்க. என் பிள்ளை எனக்கு தான் தெரியும். என் பிள்ளைக்கு என்ன கொடுத்தா டாய்லெட் ஒழுங்காக போகணும்னு எனக்கு தான் தெரியும். என் பிள்ளைக்கு உடம்புக்கு எது ஒத்துக்குன்னு எனக்கு தான் தெரியும். பிள்ளை கக்கா போகிறத பற்றிலாம் நீங்கள் ஏன் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க? லெட் தம் கோ ஆன் இஸ் ஓன் கக்கா. தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். இதில் என்ன நடக்குதுன்னா, இந்த பிள்ளைகளுக்கான எதிர்கால உலகத்தை நான் மட்டுமே சிருஷ்டிக்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். கிடையாது. இதன் வழியாக பிள்ளைகளின் உலகத்தை நீங்கள் சுருக்கி கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு பிள்ளைக்கு எவ்வளவு உரிமை மற்றவர்களிடம் இருக்கிறது, மற்றவர்களுக்கு உங்கள் பிள்ளை மீது எவ்வளவு உரிமை இருக்கிறது என்பதுதான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. நம்ம பிள்ளைகளுக்கு யார் மேலே உரிமை இல்லை, நம்ம பிள்ளைகள் மேலே யாருக்கும் உரிமை இல்லை. ஒரு அவசரத்தில் சித்தப்பா கண்டிச்சிட்டா கூட என் பிள்ளையை நானே கண்டிச்சது கிடையாது, நீங்கள் எப்படி கண்டிக்கலான்னு மல்லு உங்கள் குழந்தைகிட்ட போயிருக்கு. உங்களுக்கு நாத்தனாருக்குமே உரிமை பிரச்சனை எங்கிருந்து தொடங்குகிறது? இங்கிருந்து தொடங்குகிறது. அந்த வேணும்னே வந்து நீங்கள் அந்த முன்னால் நீங்கள் அத்தை முன்னால் அடிக்க முடியாது பிள்ளையை, தெரியுமா? நீங்கள் வேணால் உங்களுக்கு மூத்தாருங்க யாராவது இருந்தால் பெரியவங்க தான் கேட்டுப்பாரு. இங்கே மூத்தவங்களாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அத்தைக்காரங்க முன்னால் சொந்த பிள்ளையை கை நீட்ட முடியாது. வெடுக்குன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு கடன்னு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் கேள்வியே கேட்க முடியாது, நிறுத்தல முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சமாதானம் பண்ணி உங்கள் நாத்தனார்கிட்ட சமாதானம் பேசி அவங்க அழுது 2 பேரும் கட்டி உருண்டு அதுக்கப்புறம் தான் பிள்ளையை வீட்டுக்கு விடுவாங்க. அந்த 3 நாள் அவனை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கெடுத்துருவாங்க. 3 days சிக்கன் மட்டன் எல்லாம் பொன் பிள்ளைலாம் இருக்காது. ஆனால் அத்தைக்காரி அடிக்க விட மாட்டான். அதான் தன் தந்தையின் முகம், அவங்க அண்ணனின் முகம், அது ஒரு இமோஷன். நீ என் முன்னாலே எப்படி என் பிள்ளையை அடிக்க போச்சுமாங்க? என் பிள்ளையை அடிக்க நான் உன்ட்ட இன்னைக்கு கேட்க நீங்கள் கேட்க முடியாது. There is a social construction in every other family. We lost almost everything and we are trying to make the best out of it. இருக்கக்கூடிய பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மாடலை உடச்சி எடுத்துக்கிட்டு ஒரு பெஸ்ட் ஆஃப் த மாடலை we are trying to construct. There is a format already available, we are not following it. ஒரு குழந்தைக்கான உலகம் பெரியதாக இருக்க வேண்டும். பார்ட்னர் இன் கிரைம், மாமங்காரன் தான் பார்ட்னர் இன் கிரைம். வடிவேல் வருவாரில் ஒரு படத்தில் மாப்பிள்ளை வாரியா மாப்பிள்ளை நடிச்ச ஆமத்தில் 2 பேரும் திருவிழாவுக்கு போவோம். அதை சொல்கிறதுக்கு ஒரு கேரக்டர் வேணும். சிறு தவறுகள் செய்ய அனுமதிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பான் வீட்டில், அவன் கண்ட்ரோலாக வச்சுப்பான். மாமங்காரன் கூட திருவிழாக்கு அனுப்புனா தான் பெரிய அளவு சண்டை இல்லாமல் பத்திரமா கூட்டி வந்துடுவான். ஏன்னா மாமங்காரன் அக்கா மகன் பார்த்துப்பான். பார்ட்னர் இன் கிரைம், மாமனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க, ஏன்னா மாமா பேட் ஹேபிட் சொல்லித்தராரு. அப்புறமா கடைசி கேட்குறீங்க, இந்த காலத்து பிள்ளைகள் பெரும் போதை பிரச்சனைகளுக்கு ஆளாகிவிட்டார்கள், அவர்களை எப்படியாவது காப்பாற்றணும். மாமங்காரன் தான் சப்புன்னு அறைவான். ஒரே உலகத்தில் ஒரு பிள்ளைக்கு எத்தனை மாதிரியான வாழ்க்கை முறை இந்த சமூக அமைப்பு நமக்கு தந்திருக்குன்னு யோசிச்சுப்பார்.
நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மாதிரி கிருதாலாம் நீளமாக விட்டு இந்த மாதிரி அந்த ஸ்டைலெல்லாம் கட்டடிக்கிறானுல, இப்போ இருக்கக்கூடிய ஸ்டைல் டீச்சர்ஸ்லாம் கோச்சுக்கிறீங்களே, அந்த ஸ்டைலில் ஒரு பையன் டவுனில் படிச்சுட்டு இருக்கான், ஊருக்கு போகிறான் அப்படின்னு வச்சுக்கலாம். எழுத்தாப்பில் ஃபஸ்ட்டு மாமா பார்த்தாரு என்ன சொல்லுவார், என்ன மாப்பிள்ள கலக்கிரிய சினிமா ஹீரோ மாதிரி இருக்கே அப்படிம்பார். அவன் பெருமையாக அப்படியே போவான். அப்படி சைக்கிளில் போயிட்டு கரெக்டாக எழுத்தாப்பில் புல்லட்டில் சித்தப்பா வருவார், வந்து நிறுத்தினோடனே சப்புன்னு ஓங்கி அறையும். யார் மாமங்காரை பாராட்டி அனுப்பின ஹேர் ஸ்டைலுக்கு சித்தப்பனுக்கு செவில் திரும்பும். ஏன் அப்படின்னா நீங்கள் குடும்பத்து பிள்ளை இதோட ஊருக்குள்ளே அப்படின்னு கேட்பார். அவன் கண்ணை வீங்கினதோடு அப்படியே மாமாவோட கடைக்கு போவான். போன உடனே மாமா கேட்பார், ஏடா அவங்க சித்தப்பட பார்த்தியா அப்படின்னு. ஆமாம், நான் தான் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது அரைச்சுக்கிட்டானா அப்படிம்பார். அவன் சொல்லுவான், சித்தப்பா இவங்க குடும்பத்துக்கு எப்படி சித்தப்பா நீ பொண்ணு கொடுத்தானா? அப்போ சொல்லுவா, டே கோவக்காரங்கடா நல்லவங்க, ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு வேல்யூ சிஸ்டம் உண்டு. நீங்கள் ஏதோ வேல்யூ இன்னைக்கு புதுசாக பேசிட்டு இருக்கீங்களே, வேல்யூலாம் என்ன பண்ணீங்க? எவ்ரி அதர் ரிலேஷன்ஸ் கம்ஸ் அப் வித் த வேல்யூ. நீங்கள் வேல்யூனா என்ன சொல்கிறீங்க? மார்க் எடுக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணுறது நல்ல வேல்யூ நினைக்கிறீங்க. ஒழுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை வளர்ப்பதற்கு தேவைப்படக்கூடிய அனுகூலங்களை மட்டும் நீங்கள் வேல்யூங்கிறீங்க. தப்பு பண்ணையில் கரெக்டாக கண்டிக்கிறதுக்கு பக்கத்தில் ஆள் இருக்கணும். பிள்ளைக்கான எந்த பேராமீட்டரையும் நீங்கள் ஒதுக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு பிள்ளைகள் மீது அதிகாரம் செலுத்த யார் இருக்கா? உரிமை எடுத்துக்க யார் இருக்கா? மாப்பிள்ளை தப்பு மாப்பிள்ளை மாமன் சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. சரிதானே? ஒரு வீட்டுடைய மூத்த அண்ணி சபைக்கு வந்து நின்று அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டா குடும்பம் அடங்கிடும். 5 குழந்தை மாதிரி எல்லாரும் பணக்காரன் தான், பெரிய ஆள் தான், பலசாலி தான். வீட்டுக்குள்ளே தகராறு நடக்குது. வீட்டில் அந்த வீட்டுடைய அம்மா உரிமைப்பட்டவங்க கிடையாது, இறந்து போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுடைய மூத்த அண்ணி நடுகாலுக்கு வந்து நின்று எல்லாரும் சத்து அமைதியாக இருக்கப்போனா அமைதியாயிருவாங்க. முடிஞ்சு போச்சு. அண்ணி என்பவள் தாய்க்கு சமம். மூத்த மருமகளுக்கு இருக்கக்கூடிய மரியாதை தான். அதையே பிடுங்க பார்க்குறீங்க. லைஃப் ஹேஸ் டு கோ இட்ஸ் ஓன். நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? இருக்கிற வாழ்க்கை முறையை உடைத்து விட்டு புதிய வாழ்க்கை முறை ஒன்று கண்டுபிடித்து அதன் வழியாக இந்த உலகத்தை நான் சிருஷ்டித்துக் கொள்வேன் நினைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் திங், உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் மனிதனை புரிந்து கொள்வதன் வழியாக வாழ்க்கையை புரிந்து நினைக்கிறீங்க. அது தவறு, அது சரி அன்று. மனிதர்களை புரிந்து கொள்ள முடியாது. இரண்டாவது, உங்களுடைய சோஷியல் ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே இருக்கக்கூடியதை ஸ்பாயில் பண்ணிவிட்டு புதிய சோஷியல் ஸ்ட்ரக்சர் நீங்கள் ட்ரை பண்ணுறதன் வழியாக மூன்றாவது நடக்காது. மூன்றாவது, வேலையில் எது புரிந்தால் வாழ்க்கையை புரியும். மூணே முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். லைஃபே வேலை தான்ப்பா. அடே அப்பா, இந்த வாழ்க்கையில் நான் இல்லைன்னா என் முதலாளியால் இருக்கவே முடியாது. நான் மட்டும் இல்லை, என் குடும்பமே நடக்காது. நான் மட்டும் இல்லை, என்னுடைய ஆலையே நடக்காது. நான் மட்டும் இல்லை, இந்த ஸ்கூலே நடக்காது. நீங்கள் மட்டும் இல்லை, இந்த உலகமே நடக்காது. இன்றைக்கி நேற்று நீங்கள் செத்துட்டா நாளை காலை உங்களை தூக்கி போட்டு வேலை நடந்துக்கிட்டே இருக்கு. அவ்வளோதான். இந்த செத்து போனாங்களா உங்களுக்கு யாரும் ஞாபகம் இருக்கா? எல்லா செத்த வீட்லேயும் இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி தான் அழுவாங்க. மறுநாள் காலையிலேருந்து அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. நீங்கள் நினைப்பதைப் போல, நான் நினைப்பதைப் போல நீங்களோ நானும் இந்த உலகத்திற்கு முக்கியமானவர்கள் அல்ல. உலகத்திலே ஆக முக்கியம் நான் தானே. எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு அள்ளி போட்டுக்கிட்டு 40 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்து சாகாதீங்க. இந்த நிமிடத்தை வாழ்வது எப்படி என்று வாழ பாருங்கள், அதுதான் மகிழ்ச்சி. இந்த நிமிடத்தை வாழ்வது எப்படி என்று பாருங்கள். ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் வாழ்க்கை உங்களை கடந்து கொண்டே போகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாவற்றையும் மென்வழியாக நடத்துவது தான் பெர்ஃபெக்டாக இருக்க முடியும். நிறைய நிறுவனங்கள் வளர முடியாமல் போனதுக்கான காரணம் தான். 100 கோடி ரூபா சம்பாத்தியத்துக்கு கம்பெனி வளர்ந்துட்ட பிறகு லாரியில் சரக்கு ஏறிச்சான்னு பார்க்குறதுல தொடங்கி பில் புக்கு ஒழுங்காக போயிடுச்சான்னு பார்த்து வாட்ச்மேன் ஒழுங்காக தூங்காமல் இருக்கானா நைட்டு டார்ச் அடிச்சு பார்க்குற வரைக்கும் எல்லா வேலையுமே நீங்கள் பார்த்தா மனுஷரை நீங்கள் நம்பலன்னா எப்படி வளர முடியும்? அப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம இல்லாத உலகமே செயல்படாது. இந்த கணத்தில் வாழ்வதன் வழியாகத்தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டமைத்துக்க முடியும். சின்ன வயசில் கஷ்டப்பட்டுட்டு பெரிய வயசில் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொன்னால் யாரும் சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. வாழும்போதே மகிழ்ச்சியாக இருக்கிறவன் தான் வயதான காலத்தில் மகிழ்ச்சியாக இருப்பான். People have different plans because we believe that we are so brilliant people to decide our own future. முடியாது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். கோபி ரிட்டையர்ட் ஆகிற 2 years 3 years என் பிளான் சொல்கிறேன் கேள்வி. என்னை உட்கார வைத்து பேசி அங்கிள்கள் எல்லாம் எனக்கு தெரியும். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆன்ட்டியை கூட்டிகிட்டு மாதம் ஒரு தடவை ராமேஸ்வரம் போயிடுவேன், காசிக்கு போயிடுவேன், அப்புறம் டூர் போயிடுவேன், ஊட்டிக்கு போயிடுவேன், கொடைக்கானல் போயிடுவேன். இந்த பழைய ரேடியோ டிவி என்னது லாட்ரிலாம் விளம்பரம் பண்ணுவாங்க. நான் திருச்சியில் படிக்கிறப்ப ஊட்டிக்கு போகலாம், உல்லாசமாக இருக்கலாம், கொடைக்கானல் போகலாம், குதூகலமாக இருக்கலாம்னு லாட்ரி சீட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் வேணால் படுத்துக்கொண்டே ஜெயிக்கலாம்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த அங்கிள் சொல்லுவார். காலையில் எந்திரிச்சோடனையும் ஹிண்டு பேப்பர் படிச்சுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு நேராக கிளம்பி பெருமாள் கோயில் போயிடுவேன். போய் ஒரு திவ்யமாக ஒரு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு வாக் பண்ணிட்டே வந்தோன்னு வச்சுக்குவேன். சூடாக இட்லி உங்கள் ஆண்டி செஞ்சு தருவா, சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு எனக்கு பிடிச்ச டிவி சீரீஸ்லாம் நான் பார்ப்பேன். நிறைய குறித்து வச்சுருக்கேன், இது வரைக்கும் பார்க்கல. ஏன்னா வேலையில் இருக்கேன், ஐம் பிஸி. என்னால் தானே இந்த உலகம் நடந்துட்டுருக்கு. கரூரை தூக்கி தோலில் வச்சு சுமந்துக்கிட்டு இருக்கேனா இல்லையா? பாவம். நான் இறங்கிட்டேன்னா கரூர் கீழே விழுந்துடும். கருவேப்புள்ள கூட கீழே விழுகாது. உங்கள் சோழி நீங்கள் பாரு. அவன் வாழ்வான். நாமளாம் இந்த உலகத்தை இதை காப்பாற்றுறதுக்காக பிறந்தவர்கள் கையை இப்படியே வச்சுக்கிட்டு சுத்தப்படாது. அவனுக்கு வாழ தெரியும். அப்படியே அவங்க என்ன பண்ணுறது, அடுத்து இது பண்ணுவேன். அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல தூக்கம். சாயந்தரம் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு மறுபடியும் காஃபி, அப்புறம் ஒரு வாக்கிங், அப்புறம் நைட்டு கேட்கல ஃப்ரெண்ட் ரோல் ஒருத்தங்க அப்படியே தலையாட்டுறாங்க. எப்படி இருக்குது கேட்கன்னு. 2ஆம் கதையை சொல்கிறேன், 2ஆம் பாதி. இப்படிலாம் சொன்னவர் அதே பிளான் பண்ணி அதே செஞ்சார். காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சார். ஏன்னா அவருக்கு பழக்கம். 4 மணிக்கு எழுந்திரிச்சு பழகின ஒரு ஆஃபீஸ் பொறுத்து
6 மணிக்கு எந்திரிக்கிறது ஈஸியாக தான் இருந்துச்சு. 4 மணிலேருந்து 6 மணிக்கு பெட்லேயே உட்காந்து வந்து அந்த 2 மணி நேரத்தில் கடுப்பாகி 6 மணிக்கு காஃபி போட சொல்லி ஆன்ட்டியை திட்டிக்கிட்டே காஃபியை குடிச்சு கடுப்பாகி பேப்பர் படித்து கோயிலுக்கு போனால் 150 பேர் வரிசையில் நிற்கிறான். அந்த ஆளுக்கு தெரியாது கோயிலில் போனவொடனே சாமி கும்பிட்டுட்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு. கோயில் போயிருந்தா தானே தெரியும். பூரா பேர் வரிசையில் நிற்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ, ஐம் ரிட்டையர்டு. யாராக இருந்தாலும் வரிசையில் இல்லை, பூரா பேர் ரிட்டையர்டு தான். சாமியை பார்க்க 40 நிமிஷம் ஆகுங்கிறதுலே வெறுப்பாயி சாமியை திட்டி, நீ எல்லாம் என்ன சாமி என்னை காக்க வைக்கிறேன்னு கடுப்பாயி, வர்ற வழியில் வெறுப்பாயி, வீட்டில் வந்து இட்லி மேலே கடுப்பாயி சாம்பாரை தூக்கி போட்டு கொட்டி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். ஏன்னா நான் நினச்ச ஒன்றுமே செய்யல. அங்கிள் பண்ண முடியாது. ஏன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் பரபரப்பாக இருக்கும்போதே பண்ணி பழகியிருந்தால் மட்டும்தான் உங்களால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போதும் பண்ண முடியும். ஸோ ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணுறவங்க இப்போயே பிளான் பண்ணிடுங்க. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் பண்ணி முடிச்சோம்னா வாழ்க்கையை நம்ம பிரித்து வச்சுருக்கோம். மகிழ்வாக இருக்கும் காலம், கஷ்டப்பட வேண்டிய காலம், போராட வேண்டிய காலம், இதில் மகிழ்வாக இருக்க வேண்டிய காலம் நான் சேர்த்துக்கிட்டது தான். அப்படி ஒரு காலமே நம்மகிட்ட கிடையாது. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுனே இருக்கணும். போராடினால் தான் வெற்றி பெற முடியும். இந்த வாழ்க்கை மிக போராட்டங்கள் நிறைந்த ஒன்று. இதை எப்படியாவது ஒன்றும் கிடையாது. லைஃப் இஸ் வெரி சிம்பிள். டோன்ட் ட்ரை டு காம்ப்ளிகேட் இட். வாழ்க்கை என்பது உன்னதமானது, ரொம்ப மகிழ்ச்சியானது, ஆனந்தமானது, அனுபவித்து கொண்டாடுவதற்கானது. அவ்வளவுதான். நம்ம பிளஸ்ஸிங்கை நம்ம கவுண்ட் பண்ணதே கிடையாது. நம்ம கவுண்ட் பண்ணுறது முழுக்க நம்ம தர்த்துரம் தான். நேற்று நான் ஒரு ட்ரெயினில் ஏறினேன். ஓகே, இங்கே வர்றதுக்குன்னா இப்போ நான் திருச்சிக்கு வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி மறுபடியும் ஒரு காரை பிடிச்சி அங்கேருந்து இங்கே வந்து அதுக்கு அழகாக ட்ரெயினில் ஏறி படுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இடையில இந்த கோவிட் வந்து முடிஞ்ச டயத்தில் அப்போ தலைவாணியெல்லாம் எடுத்துகிட்டு சொல்லுவாங்க. நானே தலைவாணியெல்லாம் எடுத்துகிட்டு 2 தடவை போனேன். அதுக்கப்புறம் ரீசெண்டாக 2 தடவை ட்ரெயினில் பயணம் பண்ணப்போ பார்த்தேன் அவங்களே இந்த லினன்லாம் கொடுத்துட்டாங்க. அதே நம்பிக்கையில் நானும் போகிறேன். நாமும் போயிருக்கோம், ஃபஸ்ட் ஏஜில் உட்காந்துருக்கோம். நமக்கு என்ன தலைவாணி தரலன்னா எதிர்த்தாப்புல ஒருத்தர் வந்தார். அவர் பேக்லேருந்து ஒரு தலைவாணி எடுத்தார். அப்புறம் அவரே ஒரு நல்ல திக்கான ஒரு காஷ்மீர் ஷால்லாம் எடுத்துகிட்டு உட்காந்து கோபிநாத் சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார். நல்லா தான் இருக்கேன். ஆனால் எப்படி இவர்கிட்ட கேட்குறது? ஏன்னா எது புரிந்தால் வாழ்க்கையை புரியும். இது கூட உனக்கு தெரியல நம்ம கேட்டானா சரின்ட்டு ரொம்ப ஒரு லெவலுக்கு மேலே குளிர ஆரம்பிச்சு. நான் கேட்டேன், சார் எதுவுமே தரலையே இது அப்படின்னோடனே, ஐயோ இந்த ட்ரெயினில் தரமாட்டாங்கடா. எது தரமாட்டாங்களா அப்படின்னு அடிக்க கொடுத்துது. கழுத்து வலிக்கு எப்படி படுத்து தூங்குறது அப்படின்னோடனே நான் சொன்னேன், இல்லை சார் இதுக்கு முன்னால் போன ட்ரெயினில் கொடுத்தாங்க, நான் ரெகுலராக ட்ரெயினில் போகிறேன் சார். எல்லா ட்ரெயின்லையும் கொடுக்க மாட்டாங்க, இப்போ தான் ஏதோ கான்ட்ராக்ட்லாம் போட்டிருக்காங்க புதுசாக செய்கிறதுனால இந்த ட்ரெயினில் இன்னும் வரல அப்படின்னார். அப்புறம் சத்தமாக அவரே இறக்கம் காட்டி அவருடைய இதெல்லாம் தலைவணியை மட்டும் நான் வச்சுக்கிறேன், இதை போர்வை கழுத்துக்கு மடித்து நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஒரு இரவு பயணத்தை 10 நாளாக நான் தூங்கலை. இன்னைக்கு காலைல எங்கள் தாசில்தார் அவரோட நம்பியிருக்க மாட்டார். இன்னும் அவன் கழுத்து கதவை சாத்தனை எந்திரிக்கல. காலைல வந்தேன், டீ குடிச்சிட்டு தூங்கினேன். 10 மணிக்கு ரூமில் சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு தூங்கினேன். மத்தியானம் லஞ்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு தூங்கினேன். 5:30 மணிக்கு இவர் வந்து எழுப்பி போகலாமா அப்படின்னாரு. என்னங்க கமல் சொல்ல மாதிரி ஆரம்பிக்கலாமாங்கிறீங்க? ஏங்க ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களாங்க? நான் தூங்கிட்டு இருந்தேங்க. டவுசரோட என் நண்பர்களோட வேறு வந்திருக்கேன். எது உங்கள் நண்பர்களோட வந்திருக்கீங்களா? டவுசரோட இருக்கிறேன். 1/2 மணி நேரத்தில் கிளம்புனேன். நான் அவ்வளோ வேலை 10 நாளாக அழைச்சேன். அப்போ ஒரு நாள் இரவு என்னுடைய முழு தூக்கத்தை யாரோ முகம் தெரியாத மனிதர் அவர் போத்திக்க வச்சிருந்த போர்வையை கொடுத்து வச்சுக்கிட்டு தூங்குன்னு சொல்கிறார். வாழ்க்கை அற்புதமானது. லைஃப் இஸ் ஸோ சிம்பிள். நம்மெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் 1 லட்ச ரூபா கடன் கொடுக்குறப்ப தான் வாழ்க்கை அற்புதமாக இருக்குன்னு நினைக்கிறோம். யாரோ ஒருத்தவன் சொத்தை நமக்கு தானமாக எழுதி கொடுக்குறப்ப தான் வாழ்க்கை அற்புதமாக இருக்கு. எவ்ரி அதர் மொமெண்ட் இஸ் அ ஹாப்பி மொமெண்ட் தட் வி ஆர் நாட் ரெடி டு லிவ் இன் திஸ் மொமெண்ட். இந்த மொமெண்ட்டை வாழ நமக்கு பிடிக்கல. ஏன்னா நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ வந்து இப்போ கஷ்டப்பட்டீங்கன்னா நாளைக்கு ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லி பழக்கியிருக்காங்க. ஜாலியாக இருக்கிறது தனி, வாழ்கிறது தனி. 2 தனித்தனி போர்ஷன். பொய், புழுகு, ஹம்பக், ஸ்டூபிடிட்டி. வாழ்க்கையில் நீங்கள் பொறுப்போடு இருக்கும்போதே மகிழ்ச்சியாக இருக்க பழகணும். ஏன்னா வாழ்க்கை முழுக்க பொறுப்பு உங்களோட வரப்போகுது. இங்கே இருக்கக்கூடிய சோகால் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுற 2K கிட்ஸுக்கு இதை நான் சொல்கிறேன். இவங்க நம்மளை அப்படி ஏமாற்றிருக்காங்க. உங்களை மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாலே அப்படி தான் ஏமாத்துறாங்க. என்னையும் அப்படி தான் ஏமாத்துறாங்க. ஐயோ நம்ம அம்மாக்கள் ஏமாத்துறதுக்கு அநியாயம் ஏமாத்து. நானும் கிட்டத்தட்ட 29-30 வயசு வரைக்கும் எனக்கு தேங்காய் சட்னி தோசை தான் பிடிக்கும் நம்பிட்டு இருந்தேன். யோசிச்சு பாருங்க, ஊரே அவரை போல் அறிவாளி உண்டாலாம் சொல்கிறாங்க நம்மளை. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒன்றும் தெரியாது அப்படிமா. ஃபோனில் யாராவது ஒருத்தர் பேசிட்டு பார், சார் நீங்கள் தமிழ்நாட்டோட சொத்து சார் அப்படின்னா, போட்ட பேண்ட் சுவிட்சை நிறுத்துறியா, உனக்கு என்னடா படித்த நீமாங்க. எங்கள் அம்மா உலகத்துக்கு தான் நீங்கள் ஆள், வீட்டில் ஒன்றுமே கிடையாது. எங்கள் அம்மா கிட்டத்தட்ட ஒரு 30 வயசில் தான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு தேங்காய் சட்னி பிடிக்கல. அது வரைக்கும் இந்த தேங்காய் சட்னி இட்லியும் தோசையுமே தின்னுக்கிட்டே தெரிஞ்சிருக்கேன். கார சட்னிலாம் ஹோட்டல் வைக்கல. நோ, ஏன்னா நமக்கு தேங்காய் சட்னி தான் பிடிக்கும். நம்மகிட்ட அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு பிடிச்சதாக நான் நம்பிக்கிட்டு இருக்க பல விஷயம் நமக்கு பிடிச்சது கிடையாது, இவங்களுக்கு பிடிச்சது. அது பிஏ எக்கனாமிக்ஸாக இருக்கலாம், BE EEE இருக்கலாம், இல்லை டாக்டர் படிப்பாக இருக்கலாம், என்ன இல்லை நம்ம கட்டிக்க போகிற பிள்ளையாக இருக்கலாம். எல்லாமே இவங்களுக்கு பிடிச்சது. இவங்க பிடிச்சதை இவங்க காலத்தில் இவங்களால செய்ய முடியாதனால அவங்களுக்கு பிடிச்சது எல்லாம் நம்ம காலத்தில் நம்மளை செய்ய சொல்கிறாங்க. அப்போ வாழும்போது வாழாமல் அடுத்த தலைமுறையை வறுத்தெடுக்குது. இதற்கு பேர் வாழ்க்கையா? நான் டாக்டருக்கு படிக்க நினச்சேன், என்னால் முடியலை. நீயாவது படிச்சிரு. கொய்யால நீ படிச்சிருக்க வேண்டியதுனே, இதுக்கு என்ன படிக்க சொல்கிற
அப்போ வாழ்க்கையை பற்றி நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நான் முதல்ல கஷ்டப்படுவேன், அடுத்த தலைமுறை வந்து அதை சரி பண்ணும். இதுதான் நம்ம குடும்பத்தோட பிரச்சனை. உங்கள் பிள்ளைங்க நீங்கள் சொல் பேச்சை ஏன் கேட்கலாம், அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது நம்ம நம்புகிறான். நீங்கள் நினைக்கிறீங்க என் கனவுகளை பிரசவிக்க வந்த பிள்ளை நீ நினைக்கிறீங்க நான் உன்னை கஷ்டப்பட்டு ஆளாக்கனே போனேன், என்னுடைய ஆசைகள் நிறைவேற்றவில்லையா, நான் சொன்ன பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா, நான் சொன்ன படிப்பு நீ படிக்க மாட்டியா, நான் சொன்ன மாதிரி வீடு கட்ட மாட்டியா, வீட்டு வாசல் இப்படி வைக்க மாட்டியா, நான் சொன்ன காரை வாங்க மாட்டியா, அப்போ நான் எப்படா வாழ்றது? ஓம் பிள்ளை வந்து உன்னை வாழ வைப்பான். இப்போ இருக்க பசங்களுக்கு தெளிவாக தெரியும், நம்ம பிள்ளையெல்லாம் நம்மளை வாழ வைக்காது. இவங்களுக்கு புரியுது, நான் வாழும்போதே நான் வாழ்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு பீரியடில் நீ கஷ்டப்பட்டீங்கன்னா அப்புறமா நீ ஜாலியாக இருக்கணும். இது எப்போ ஆரம்பிக்கிறாங்க? சின்ன வயசில் ஆரம்பிச்சிடாங்க. இப்போலாம் பசங்கள் அம்மாக்கள்லாம் எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு அது எதுனே தெரியாது, அது ஏதோ ஒன்று பண்ணிட்டு பாப்பா இப்போ நீ கஷ்டப்பட்டு படிச்சேன்னா அப்புறமா ஜாலியாக இருக்கலாம். அதுக்கு பேரே கிண்டர் கார்டன். ஜாலியாக இருக்கிறதுக்கு தான் ஸ்கூலே அனுப்புகிறாங்க, அங்கேயே படிக்க சொல்லி. 2ஆம் கிளாஸ் படிக்கிறப்பெல்லாம் பார்த்தா டீச்சர்ஸு கூப்பிட்டு விட்டுறாங்க, உங்கள் பிள்ளையோட கையெழுத்து சரியில்லை, இந்த காலத்திலே இந்த கையெழுத்து சரி பண்ணால் தான் அவங்க கையெழுத்து சரியாக இருக்கும். நம்ம ஊரில் ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க, கையெழுத்து நல்லா இருந்தால் தலையெழுத்து நல்லா இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், நல்ல கையெழுத்து இருக்கவங்களாம் நல்லா இருந்து நான் பார்த்ததே இல்லை. நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ பெரிய ஆள் அப்படின்னா டாக்டர் தான் இல்லையா? இப்போவும் டாக்டர்கள் பெரிய ஆட்கள், ஆனால் அவங்க யாருமே புரிகிற மாதிரி எழுதவே மாட்டாங்க. கிறுக்குன்னு தான் எழுதுவாங்க. நான் அப்போலாம் யோசிப்பேன், நான் கையெழுத்து நல்லா இருந்தால் தலையெழுத்து நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்களே, நம்ம டாக்டர் இப்படி கிறுக்கி தானே எழுதுறாரு. எங்கள் ரிலேட்டிவ் வருது, எங்கள் டாக்டர் ஒருத்தர் இருக்கார், எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸு. அவர்கிட்ட நான் சின்ன பிள்ளையா இருக்கையிலே கேட்பேன், நீங்கள் கிறுக்கி எழுதுறீங்க. நிறைய பேர் அப்போலாம் நிறைய பேரை பார்ப்பாங்க டாக்டர்ஸ். அதில் வேகமாக பொறுமையாக எழுத முடியாது, மெடிக்கலில் புரியும் தம்பி, அதனால தான் அப்படி எழுதுறேன்னு கடற்கரை சுற்றி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் வேறு மாத்திரம் எப்படி கொடுக்கலானோ அப்படின்னு தோணும். அவர் கையெழுத்து நல்லா இல்லை டாக்டர், நாம் அவருக்கு ஃபீஸ் கொடுத்தோம்னா நம்ம கையெழுத்து முத்தார் போய் எழுதிக்கிறோம். டாக்டருக்கு சென்று வந்த வகையில் 15 ரூபாய். நம்ம கையெழுத்து நல்லா தான் இருக்குது, 15 ரூபா வருமானம் பண்ணவருக்கு அந்த கையெழுத்து இல்லை. அவர் 2 வயசில் கையெழுத்தை சரியாக்கணும்னு ட்ரை பண்ண பார்க்குறோம். அப்போ சொல்கிறோம் பிள்ளைகிட்ட, இந்த வயசில் நீ நல்லா படிச்சிட்டீங்கன்னா பின்னால் ஜாலியாக இருக்கலாம், அதான் நீ இப்போ கஷ்டப்படணும், அப்போ தான் பின்னால் ஜாலியாக இருக்கலாம். சரின்னு அதை நம்பி நம்ம படிக்க ஆரம்பிக்கும். ஒரு 5ஆம் கிளாஸில் வர்றப்ப அடுத்து 6th ஸ்டாண்டர்ட் பெரிய அளவுக்கு நீ படிக்க போகிற. அப்போ பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவாங்க, இப்போ மட்டும் நீ நல்லா படிச்சுட்ட பின்னால் ஜாலியாக இருக்கலாம். அந்த ஜாலியாக இருக்கிறது மேலே நமக்கு முன்னால் ஒரு எலும்பு துண்டை போட்டு அதை பிடிக்கிறது ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்து வந்துடும் அப்படியே ஒரு 8th ஸ்டாண்டர்ட் அந்த லெவலில் வந்து தம்பி இப்போ நீ ESSLC படிக்கிற, இன்னும் 2 வருஷத்தில் 10th வந்துடும், அதனால் இப்போவே நீ நல்லா படிச்சேன்னா 10th உனக்கு ஈஸியாக இருக்கும். 8ஆம் கிளாஸ் நான் நல்லா படித்தவனே எனக்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவனுக்கு தெரியுமா என்ன? இந்த பையன் நல்லா படித்தான், இவனுக்கு சுமாரான கொஸ்டின் பேப்பர் வச்சா போதும், இந்த பையன் ஒழுங்காக படிக்கவே இல்லை, இவனுக்கு டஃபாக கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறான், அப்படிலாம் கிடையாது. எப்படினாலும் அவங்க அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து தான் கொஸ்டின் கொடுக்க போகிறாங்க வருஷம், அதனால் எனக்கு மார்க் போய்விடுன்னு பேட்டி கொடுக்க தான் போகிறோம். அப்போ 8ஆம் கிளாஸ் நமக்கு என்ன சொல்லுவாங்க, இப்போ நீ ஒழுங்காக படிச்சா பின்னால் ஜாலியாக இருக்கலாம் 10thலம்மா. அப்புறம் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லாம் வந்துட்டால் நம்ம வீட்டில் என்ன நடந்துச்சு நமக்கே தெரியும் இல்லையா? கொரோனா வர்றதுக்கு முன்னாலே அதனுடைய நடைமுறைகள் அனைத்தையும் ஃபாலோ பண்ண ஒரே ஆள் நம்ம தான். 10th ஸ்டாண்டர்ட் அதுக்கு பேர். தனி அறை தரப்படும், தனி தட்டு தரப்படும், வீட்டுக்குள் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள், நீங்களும் யாரையும் மண்ட முடியாது, டிவி பார்க்க முடியாது, திருவிழாக்கள் கிடையாது, கொடைக்கு போக முடியாது, எதுவும் செய்ய முடியாது, யாரோடும் பேச முடியாது. 10ஆவதுக்கு சொந்தக்கார தாய்ப்பில் வர்றவங்களாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுவான். நம்ம எவ்வளோ மார்க் எடுத்துக்கோம்னே அவனுக்கு தெரியாது. நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டில் 490 மார்க் எடுத்தவன்ட்ட நல்லா படித்தா என்னப்பா மாட்டேன், வீணாக போனவனே நல்லா தாண்டா படிக்கிறேன், நல்லா படிக்கிறவன்ட்ட நல்லா படின்னு என்ன ஒழுங்காக படிக்கிறியா, என்னமோ ஜெயிலேருந்து வந்தவன்ட்ட இனிமேல் தப்பு பண்ண அப்படிங்கிற மாதிரியே கேட்பாங்க. அது ஒரு அமைப்பு. அதில் எவனா நல்லா படித்தவங்க கேட்டாலும் பரவாயில்ல, பூரா பயிலும் பெயிலானவனா கேட்பானா, அப்போ ரொம்ப வைத்தறிச்சனா. நம்ம வாட்டுக்கு படிச்சிருக்கவங்கள்ட்ட இந்த ஒரு நிமிஷம் பேசு அப்படின்னு கொடுப்பாங்க. என்னென்னு கேட்டால் நம்ம சித்திக்கு ஃபோன் பண்ணி நம்மளுக்கு நல்ல வார்த்தை 4 சொல்லுவாங்க. அது சம்மந்தமே இல்லாமல் மதுரையிலேருந்து அது சொல்லும், ஏன்டா அம்மா சொன்னது கேட்டானே, டே என்னடா சொல்கிறீங்க, நான் பாட்டுக்கு படிச்சுட்டு தானடா இருக்கேன், எங்கள் கடமை ஆற்றமா. ஏன் நான் 10ஆம் கிளாஸில் நல்லா படித்தா அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கேன். நமக்கு அப்படி தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சொன்னானுங்களா? எனக்கும் சொன்னானுங்க. 10th முடிச்சு இப்படி ஜாலி அப்படி ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பரிச்செல்லாம் முடிச்சுட்டு ஓடு கத்திட்டு வெளியில் ஓடியே தான் வாசலே அப் பண்ணிப்பார். தம்பி 11th பப்ளிக் வச்சுருக்காங்கப்பா, 11th மட்டும் நீ நல்லா படிச்சிட்டீங்கன்னா 12thலேருந்து ஜாலியாக இருக்கும். சரி தொலை 11th படிப்போம். 11th நல்லா படிச்சு 12th நல்லா படித்து கஷ்டப்பட்டு ஒரு நல்ல மார்க் எடுத்து ஓஹோன்னு வந்துட்டோம், இனிமேல் ஜாலியாக இருக்கலாம், ஏன்னா காலேஜில் ஜாலியாக இருக்கலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. பழைய படத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு படத்தில் நம்ம போவோம், ஒரே ஒரு நோட் எடுத்துகிட்டு போவோம், போன முதல் நாள் அன்றைக்கே பாட்டெல்லாம் பாடுவாங்க. இங்கே 90sல காலேஜ் பண்ண டிக்கெட்லாம் அப்படி தான் கற்பனையோடு போய் முதல் நாளே கதறி அழுதெல்லாம் பாதி இங்கே தான் உட்காந்துருக்கு. ஒரு பிள்ளை ஷார்ட்ஸ் போட்டுட்டு வரும், அந்த பிள்ளை வந்த ஒன்றுமே டான்ஸ் ஆடும், பாட்டெல்லாம் அவங்களே கம்போஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, எப்படின்னே தெரியாது. ஆனால் அங்கே இருக்க ப்ரொஃபஸர் நம்மளை ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அந்த காலேஜ் எங்கே இருக்குது நான் தேடிக்கிட்டே இருக்கேன், இது வரைக்கும் ஒரு காலேஜ் கூட தெரியலை. நானும் வளர்ந்து ஒரு 500 காலேஜில் பேசியிருக்கேன், ஒரு காலேஜ் கூட அப்படி கிடையாது. அப்போ ஸ்கூல் தான் கஷ்டம், காலேஜ் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மார்க் எடுத்து படித்து ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜ்லேயோ இல்லை ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேயோ போனால் மேடையில் இது மாதிரி வரிசையாக 10 பேர் உட்காந்துருப்பாங்க. முதல் நாள் ஓரியன்டேஷன் நடத்துவாங்க. நாளைக்கு கூட ஒரு ஓரியன்டேஷனுக்கு தான் நான் போகிறேன். தம்பி இது வரைக்கும் படித்த மாதிரி கிடையாது, காலேஜ் கஷ்டம், வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கணும். எது வாழை சுருட்டிகிட்டு இருக்கணுமா? நீங்கள் என்னடா சொன்னீங்க, 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஜாலியாக படித்தோம், கஷ்டப்பட்டு படித்தோம்னா பின்னால் ஜாலியாக இருக்கலாம்னு சொன்னீங்களாடானா. அப்புறம் ஃபஸ்ட் நாள்லேருந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க, தம்பி இனிதான் இருக்குது வாழ்க்கையே. ரைட்டு. அப்போ நம்ம அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம், அம்மா நீ என்ன சொன்ன, இப்படி சொல்லிகிட்டே வந்தேன், 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம்னு சொன்னீங்களேம்மா அப்படின்னு அம்மாட்ட கேட்டால் அம்மா டயர்டே ஆக மாட்டாங்க. 4 வருஷம்
பல்ல கடிச்சிட்டு படிச்சுட்டீங்கன்னா ஒரு வேலை போகிறேன், அப்புறம் ஜாலியாக இருக்கலாம் அப்படி. சரி 4 வருஷம் நல்லா பல்ல கடிச்சிட்டு படிப்போம். பக்கத்தில் இந்த பிள்ளை ஐ லவ் யூ சொன்னிச்சு, நோ எங்கள் அம்மா திட்டுவாங்க. படிப்பு முக்கியமாக படிக்கணும். பிடிச்ச பிள்ளைங்க எல்லாம் நோ, எதுக்கும் வரமாட்டேன், நோ எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. எல்லாம் முடிச்சு ஒரு கம்பெனியில் உள்ளக்கு வேலைக்கு சேர்ந்து எடுத்த உடனே 20,000 ரூபா சம்பளம். அவன் முதல் நாளே கொண்டு முடிச்சுட்டு 3ஆம் நாள் நம்மளை மைசூருக்கு வர சொல்லிடுவான் ட்ரைனிங். அங்கே போய் பார்த்தா ஒரு 1000 பேர் உட்காந்துருப்பாங்க. அங்கே முதல் நாள் கோபிநாத் மாதிரி ஒருத்தன் கோட் போட்டுட்டு அங்கே வந்து நிற்பான். வந்து இது வரைக்கும் நீங்கள் படித்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை, எங்கள் ப்ராஜெக்ட்டுக்காக நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து படிக்கணும் அப்படி. 9 மணிக்கு ரூமுக்கு வந்து அம்மாவுக்கு ஃபோன் போட்டு அழுவான். அம்மா நான் ஜாலியாக இருக்கலாம்னு சொன்னியம்மா, புதுசாக ஒருத்தன் ஃபஸ்ட்லேருந்து படிக்கணுங்கிறாம்மா அப்படின்னு. அம்மா டயர்டே ஆகாது. அம்மா திரும்ப சொல்லுவாங்க, ஒரு 3 வருஷம் பல்ல கடிச்சிட்டு வேலையை பார்த்து காசு சம்பாதிச்சா உன்னைய பார்க்க ஒருத்தி வரப்போறா அப்படின்னோடனே மாவனே ஆரம்பிக்கிறோம்டா, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சந்தானம் சொல்கிற மாதிரி மோண்டு பேண்டு கழுவி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பம். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நாய் மாதிரி வேலை பார்த்து எல்லா கஷ்டமும் பட்டு நல்ல சம்பாத்தியத்துக்கு வந்து அங்கேயும் பக்கத்து பெஞ்சில் ஒரு பிள்ளை உட்காந்துருக்கும். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் வீட்டில் வந்து பையன் கேட்கட்டுமா, இப்போலாம் பொண்ணு கேட்கட்டுமா கிடையாது. நோ எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா எனக்கெல்லாம் பார்த்து வச்சுருப்பாங்க. ஏன்னா எங்கள் அம்மா சொன்ன வச்சு நான் பல கனவுகள்லாம் வச்சுருக்கேன். ஏன்னா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 3 வருஷம் கஷ்டப்பட்டு நீ சம்பாரிச்சிட்டின்னா அதுக்கப்புறம் ஒன்று கல்யாணம் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்துக்குவான்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு என்னை வந்து பார்த்துக்குவான். நம்மளும் உட்காந்து எல்லா மணிரத்னம் படம் கௌதம் என்ன படம்லாம் பார்க்குறது, அது எப்படி இருக்கும். நமக்கு தேவை ஒரே ஒரு பெட் காஃபி. நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்காத சந்தோஷங்கள் அதுதான். காலையில் ஒரு பிள்ளை ஈரத்தலையோட மல்லிகைப்பூலாம் வச்சுக்கிட்டு நம்ம பெட்டில் படுத்திருக்கையில் அங்கே வந்து பெட் காஃபி கொடுக்கும். அந்த பிள்ளை கையை பிடிச்சி நம்ம இழுப்போம். இந்த ஒரு சீனை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது வாழ்க்கை அமைகிறது. அந்த பிள்ளை பெட் காஃபி கொடுக்கும், அந்த பிள்ளை பெட் காஃபி. இந்த ஒரு பெட் காஃபியை பேசாமல் நீங்களே வாங்கி குடிச்சிருக்கலாம். 3 வருஷம் போராடி கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணா இவன் அந்த கனவோடு தூங்கிட்டு இருக்கான். இப்போ கல்யாணம் ஆயாச்சு. லைஃப் பாருங்க, இப்போ வயசு 30 வயசு. 30 வயசில் இது வரைக்கும் சந்தோஷமாகவே இல்லை. ஏன்னா சந்தோஷமாக இருந்தால் வாழ்க்கை ஃப்யூச்சரில் நல்லா இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இனிமேல் இந்த பிள்ளை வந்து பெட் காஃபி கொடுத்து நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற போகுது அப்படின்னா கிளிங்னு ஒரு சத்தம் கேட்கும். என்னடான்னு பார்த்தா ஒரு தூக்குவாளியை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு நிற்கும். போய் பால் வாங்கிட்டு வாடா காஃபி போடணும்னு. இந்த பெட் காஃபிக்கு பாலே நாம தான் வாங்கிட்டு வந்துங்கிற உண்மையே 30 வருஷத்தில் தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம அம்மாக்கள் அப்படி ஏமாத்திருப்பாங்க. நம்மளும் மனசொடிஞ்சு போய் அங்கேருந்து பால் பூத்துலேருந்து அம்மாவுக்கு ஒரு ஃபோனை போட்டு, அம்மா நீ சொன்னியே நாளைக்கு ஒருத்தி வருவா, அவள் என்ன பார்த்துக்குவான்னு, அவள் என்னையை பால் வாங்க போய் சொல்லிட்டாமா. அம்மா டயர்ட் ஆக மாட்டாங்க. அம்மாக்கள் என்றைக்கு ஒரே பேச்சு தான். 1 வருஷமோ 2 வருஷமோ உனக்குன்னு ஒரு பிள்ளை வந்துட்டா அது பார்த்துக்கும். சரி என்னத்துக்கு சும்மா இருப்பானே அப்படின்ட்டு ஒரு பிள்ளையை பெற்றுரும் அப்படின்ட்டு பெத்தம்னு வச்சுங்க. அப்புறம் தான் தெரியும் அவன் அன்பு மனைவியுடைய முகம் எப்படியெல்லாம் மாறுகிறது. அது வரைக்கும் சாக்ஸ் இந்தாங்க, ஷூ இந்தாங்க, அதை எடுத்துக்கிட்டீங்களா, பைக்கில் பார்க்கல மெதுவாக போங்க, மத்தியானம் சாப்பிட்டீங்களா, வச்சதில் அவன் பாட்டுக்கு ஒழுங்காக இருப்பான். 6 தோசை வச்சதை தின்னுட்டு எந்திரிச்சு போகிற பிள்ளையாக அவனை வளர்த்துருக்க உங்கள் அம்மா. அது இந்த கல்யாணம் ஒன்று புதுசாக பொண்டாட்டிங்க பழக்குங்க. இவனுக்கு கடவுளே இதெல்லாமே என்ஜாய் பண்ணலாமா கூடாதானே தெரியலையே. சூடு இட்லி, சூடு தோசை, அந்த புது சுட சாம்பார், நமக்கு பிடித்த வகையறாக்கள், ஷூ எடுத்து தருவாங்க, சாக்ஸ் எடுத்து தருவாங்க, ஜட்டி உள்பட, அப்புறம் மேட்சிங் ட்ரெஸ்ஸு. அவன் மாடிக்கு இருக்கிறத எடுத்து போட்டுருந்து எல்லாம் பழக்கி விட்டு ஒரு புள்ள பிறந்த உடனேயும், ஏப்பா இட்லி எங்கே இருக்குது, அங்கே தான் இருக்குது, கண்ணு தெரியல, பாப்பா அழுகுது. ஹெல்மெட் எங்கே இருக்குன்னு தெரியல, நேத்தானே போட்டு வந்தீங்க, வச்ச இடத்துல தான் இருக்குது பாருங்கள், பாப்பா அழுகுது. ஏம்மா பசிக்குதுமா, சோத்தை போட்டு தின்னுங்க, பாப்பா அழுகுது. எது இவன் என்ன நினச்சான், புள்ள வந்த பிறகு மகிழ்ச்சியாக இருக்கலான்னு அம்மா சொன்னிச்சு. அதில் ஏற்பாட்டில் வந்தது தான் அதுவே. கட் பண்ணால் பொண்டாட்டி கவனிச்சுக்கிட்டது போச்சு. அப்படியே பிடிங்க, அப்படியே நட்டு, அப்படியே அம்மாக்கள் புள்ள அம்மாவாக மாறிடுவாங்க. பெண்கள்கிட்ட அந்த ஒரு 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 பலம் இருக்குது. அவங்க தான் தாய் வீட்டில் இருக்க வரைக்கும் தாய் வீட்டு புராணம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. தன் கணவர் வீட்டுக்கு போன பிறகு அப்படியே அவங்க அம்மா வீட்டில் வந்து எங்கள் வீட்டிலலாம் இந்த நடைமுறையே கிடையாது. என்ன பழக்கம்பாங்க, இங்கே தாண்டி 25 வருஷம் இருந்த டக்குன்னு புருஷன் புராணம் பாடுவாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்பா புராணம் பாடுவாங்க புருஷன்கிட்ட. எங்கள் அப்பா அப்படியாகும், எங்கள் அப்பா இப்படியாகும், அவர் இப்படியாகும், அவர் வந்து சரத்குமார் மாதிரி இருப்பார், ஆள் ஓம நாச்சிய மாதிரி இருப்பார், இருந்தாலும் சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா புருஷன் புராணம், புள்ள பிறந்துருச்சு, ஒன்லி புள்ள தான், ஒன்லி புள்ள புராணம், என் புள்ள அப்படி பண்ண, அது ஒன்றுமே பண்ணாது, படுத்தே கிடக்கு. ஆனாலும் சொல்லுவாங்க. கட் பண்ணோம்னா இந்த புள்ள இந்த ஆம்பளை எல்லாம் வீட்டில் கவனிச்சிருக்கீங்களா, பெண்கள்லாம் கவனிச்சு பாருங்களேன், பிள்ளைங்களை கிள்ளி தான் கொஞ்சுவானுங்க. ஏன்னு தெரியுமா தெரியாதா, வெளியில் ஆண்கள் சொல்ல முடியாது. ஆணுக்கு ஆத்திரமாக இருக்கும், என் இடத்த பிடிச்சிக்கிட்டியாடா பாவி, பெத்த பிள்ளை இப்படி போட்டு அடிக்கிறியடான்னு கேட்பாங்க. எனக்கு உள்ளுக்குள்ள ஆத்திரமாக இருக்கும். ஏன்னா என் மனைவி என்னை குழந்தைய போல பார்த்துக்கொண்டா. ஆண் அப்படி தான் வளர்ந்துருக்கான். ஆணுக்கு புஜப்பல பராக்கிரமசாலின்னு சொல்லி தொலைஞ்சதுனால அவன் பாத்ரூமில் போய் அழுக வேண்டியிருக்கு. அவன் பாவம் பூஞ்சையான ஆள். பற்றியெல்லாம் கைத்தட்டுறாங்க, வாடா தம்பி இப்போ தாண்டா என் மனசுலேருந்து அப்படியே பேசுகிறேன். ஆனாலும் சொல்ல முடியாது, என்னம்மா இப்படி பண்ணி விட்டிய, என்ன இப்படி பார்த்துக்கிட்டேன். அப்போ தான் அதனால தான் என்ன பண்ணுவாங்க, எனக்கு போட்டிக்கு வந்தவொடனே கிள்ளி கொஞ்சுவாங்க. ஆக்சுவலாக ஆண் பிள்ளைகளும் அப்பாக்களை அடிச்சுப்பானுங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா.
ஆண் பிள்ளைகளும் அவங்க பையனும் அடித்து தான் விளையாடுவானுங்க. அவன் அடிப்பான், அவன் அடிப்பான். ரெண்டுமே உண்மை. சும்மாலாம் அடிக்கிறது இல்லை, ஆத்திரத்தில் அடிக்கிறது தான். இதை வெளியில் சொன்னால் கொடுங்கார அப்பா அப்படின்றீங்க, அதனால அவன் சொல்ல முடியாது. ஸோ இப்படி ஒரு ஆளாக அவன் வளர்ந்துருக்கிறப்ப அந்த மகிழ்ச்சியாக இருக்கிற காலம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு கீழே திடீர்னு உதைக்கிறாங்க ஒய்ஃப், கீழே போடுங்க. என்ன ஏன் அப்படின்னா, பாப்பா தூங்கிட்டு கீழே பட்டாறு கையை தூக்கி போட்டு கழுத்தில் போட்டிங்க, கொல்ல பார்த்துட்டீங்க. இப்போ கட் பண்ணோம்னா 7 அடிக்கு 7 அடி பெட்டு, பக்கத்தில் தரை, ஃபேன் இங்கே ஓடுது. அவனை எட்டி உதச்சி கீழே படுக்கப்பட்டிருக்காங்க. கையை விரிச்சுக்கிட்டு கடவுளேன்னு படுத்து கிடக்கான். எது மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சவன் எங்கே இருக்கான்? படுத்து கிடந்த பெட்டுலேருந்து கீழே விழுந்து எந்திரிச்சு போய் புள்ள அழுகும்ட்டு நைட்டு 11:30 மணிக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி, அம்மா நீ என்னம்மா சொன்ன, எனக்குன்னு ஒரு புள்ள வந்துட்டா நான் மகிழ்ச்சியாக இருக்கலான்னு, ராஜா மாதிரி இருந்தவனை ரோட்டில் தரையில் படுக்க போட்டிருக்காங்கம்மா. அம்மாக்கள் டயர்டே ஆக மாட்டான். இன்னும் 4 வருஷம் அந்த புள்ள வளர்ந்துருச்சுன்னா அது ஒன்றா பார்த்துக்கும். அது 4 வருஷம் ஆச்சுன்னா அதுக்கு ஸ்கூலு கட்டுறதுலேருந்து தேடுறதுலேருந்து நாய் மாதிரி அலைய போகிறோங்கிற உண்மையை அப்போ அவனுக்கு புரியாது. இது நான் வீட்டில் சொன்ன பொய்யை உடச்சி உங்களுக்கு ஒரு உண்மையை நான் சொல்கிறேன். அது இப்படி ஒரு நாள் உங்களுக்கு வரப்போவதே இல்லை. மகிழ்ச்சியான நாள் என்று ஒன்று உங்கள் வாழ்க்கையில் வரப்போவதே இல்லை. மகிழ்ச்சியான நாள் ஒன்றை நீங்களாக உருவாக்கி கொள்ளாத வரை there is no happy day in life. You have to create it on your own. But we people are trying to be so sacrificed because it considered as a good quality. தியாகம் என்பது சிறந்த குணம் என்று நமக்கு சொல்லப்பட்ட காரணத்தினாலேயே நாம் இது செய்து கொண்டு எந்த தியாகமும் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால் போதும். 50 வயசு வரைக்கும் நம்ம அம்மாக்கெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு 50லேருந்து 80 வரைக்கும் புலம்பியே கொள்வது. உங்களெல்லாம் பெற்று எனக்கு என்ன புண்ணியம், எனக்குன்னு ஒரு நல்லது கெட்டது பார்த்தனா செஞ்சு நான் உங்களுக்காகவே உன்னை ஏன் வாழ சொன்னான் பையன், அப்போ இன்னும் முட்டி மீறுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அது ரியாக்ட் பண்ணாமல் அவன் போயிடுவாங்க. நான் ரெசிப்ரோகேட்டிவ் சொசைட்டிமா இது. நீங்கள் வருத்தப்படக்கூடாது. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நன்றியே இல்லை. எதுக்கு நன்றியாக இருக்கணும்? என்ன கம்பெனியை நடத்துறிய? உங்கள் கம்பெனியில் வேலைக்காக இருக்கான், நீங்கள் என்ன போனஸ் எதுவும் கொடுத்தீங்களா? உன்னை பெற்றதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டு தெரியுமா? இந்த டைலாக் எவ்வளோ நாள் சொல்ல முடியும்? அப்பாக்கெல்லாம் கூட இதெல்லாம் சொல்லவே மாட்டேன். அம்மாக்கள் ஐயோ சட்னி இல்லை தம்பி மிளகாப்பொடி வச்சுக்கிறியான்னு கேட்குறான். ஏன் சட்னி செய்யலையா அப்படின்னா, உன்னை பெற்றதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டு தெரியுமா? சட்னிக்கலாமா பெற்றெடுத்ததை பற்றி பேசணும்? We are expecting a reciprocative society. No, it is not at all possible. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழாமல் தியாகம் செய்துவிட்டு நாளை வருகிறவர்கள் உங்களுக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் எதிர்பார்க்காதீர்கள். There is not a life like that. Be happy when you are. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பாருங்கள். நமக்கு சந்தோஷமாக இருக்க பிடிக்கல, இன்றைக்கி கஷ்டப்படுவோம் நாளைக்கு சந்தோஷமாக இருப்போம் நினைக்க கிடையாது. கஷ்டப்படும் போதே மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்பது வாழணும். அதுதான் பொறுப்பு தான் மகிழ்ச்சியை உண்டாக்குறது. கமிட்மெண்ட் இஸ் அ சார்ம் ஆஃப் லைஃப். இது நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ கஷ்டப்பட்டு நாளைக்கு ஜாலியாக இருக்கலாம், இன்றைக்கி கஷ்டப்பட்டு நாளைக்கு ஜாலியாக இருக்கலாம் முடியாது. நாளைக்கு என்ன பண்ண முடியும்? 40 வயசு வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்துட்டு சுகர் பிபி லொட்டு லோஸுக்கு அவ்வளோ வந்துருச்சு. கடைசியில் கொண்டாந்து முன்னால் இவ்வளோ வைக்கிறாங்க. வச்சுட்டு அவங்களே சொன்னாங்க கேசரி சாப்பிடாங்க, கத்திரிக்காய் ஒத்துக்காது, உருளைக்கிழங்கு கேஸ், சோறு லைட்டாக சாப்பிடுங்க. அப்புறம் என்னத்துக்கு அதை வச்ச? திங்கிற வயசில் திங்கணும், ஓடுற வயசில் ஓடணும், பாயிற வயசில் பாயணும், படுக்கிற வயசில் படுத்துக்கணும். ரைட்டா? வேலை பார்க்க வேண்டிய வயசில் படுத்து கிடந்துவிட்டு அப்புறமா உழைக்கல எதுவும் பேசாதீங்க. கமிட்மெண்ட் இஸ் த சார்ம் ஆஃப் லைஃப். சிரமப்படுகிற போதே வாழ பழகுங்கள். நமக்கு மகிழ்ச்சியாக இருப்பது குற்றம் என்று போதிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வாழ்க்கையில் தவறாக நாம் புரிந்து வைத்திருப்பது தான். மகிழ்ச்சியாக இருப்பது குற்றம் என்று போதிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பெண்கள்லாம் கவனிச்சிங்களா, கல்யாண வீட்டில் சந்திக்கிறப்ப அக்கா தங்கச்சியில் ரொம்ப நாள் கழிச்சு கசின் சிஸ்டர்ஸ்லாம் மீட் பண்ணி பேசுவாங்க, காசிப் ஏதாவது பண்ணுவாங்க. அப்படியே விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. அதில் ஒரு கேரக்டர், ஒரு ஆண்டி சிரிக்கும். சிரிச்சுட்டு கண்ணிலேருந்து இப்படி தான் தண்ணியில் விட்டு அப்படியே தொடச்சிக்கிட்டே சொல்லும், ஐயோ நல்லா சிரிச்சுக்கிட்டேன், நாளைக்கு என்ன ஆக போதும். ஏன்னா சந்தோஷமாக இருக்கிறது பாவம், மகிழ்ச்சியாக இருப்பது தவறு. நோ, இந்த கணத்தில் நீங்கள் விடுவதை எந்த கணத்திலும் பெற முடியாது. யூ நோ ஹவு மச் மனி யூ ஹேவ், பட் யூ டோன்ட் நோ ஹவு மச் டைம் யூ ஹேவ். உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியலாம், ஆனால் உங்களிடம் எவ்வளவு நேரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த கணம் இந்த கணத்தோடு முடிந்தது. ஒரு கதை அழகாக சொல்கிறாரு. நீங்கள் போகிற போது ஒரு நதியிலே கால் நினைக்கிறீர்கள் என்றால், நீங்கள் போகிற போது கால் நினைத்த போது நதியும் வேறு நீங்களும் வேறு. 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப வந்து அந்த நதியில் நீங்கள் கால் நினைச்சாலும் நதியும் வேறு நீங்களும் வேறு. 5 நிமிடத்தில் 10 நிமிடத்தில் வாழ்க்கை மாறிடும். 5 நிமிஷத்துக்கு நாள் நீங்கள் கால் நினைத்த போது அந்த நீரின் ஓட்டம் வேறு, உங்கள் மன எண்ணம் வேறு. இப்போ 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் கால் நினைக்கிறப்ப நீரின் ஓட்டம் வேறு, எண்ணம் வேறு, நீங்கள் வேறு. அப்போ இந்த நிமிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி பாருங்கள். காலம் முழுக்க கணவனுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, பிள்ளைக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, அப்புறம் பிள்ளைகள்கிட்டையும் கணவன்கிட்டையும் அதை எதிர்பார்க்குறது. டோன்ட் டூ தட். டோன்ட் ட்ரை டு சாக்ரிஃபைஸ், ட்ரை டு லிவ் லைஃப். த வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவிங். வாழுதலின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வது தான். வாழாமல் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் பூரா பேரையும் குறை சொல்லி, இந்த காலத்து பசங்களாம் கிரிஞ்சுங்கிறீங்க, பூமர் அங்கிளுங்கிறீங்க. அவன் எப்படி திடீர்னு பிறந்தானா? 2K கிட்ஸ்னால் இந்த ப்ராடக்ட் பண்ணி அனுப்பி விட்டாங்களா செவ்வாய் கிரகத்திலேருந்து? இந்த காலத்து பிள்ளைகளுக்கு வேல்யூ இல்லைன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு பங்கு இருக்கிறது. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு அன்பில்லைகள் சொன்னால் அதில் உங்களுக்கு பங்கு இருக்கிறது. இந்த காலத்து பிள்ளைகள் நன்றி உடையவர்களாக இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு பங்கு இருக்கிறது. 17 வயசில் அவன் நேராக பிறந்து நட்பு இல்லாமல் அன்பு இல்லாமல் இருந்தால் அது அவன் குத்தம்.
ஒத்த வயசுலேருந்து பெற்று வளர்த்து 17 வயசில் அவனுக்கு அன்பு இல்லைன்னா அது உங்கள் குத்தம், உங்கள் பிரச்சனைக்கு அவனை குத்தம் சொல்லாதீங்க. இஸ் ஜஸ்ட் அ விக்டிம், ஷீ இஸ் ஜஸ்ட் அ விக்டிம். நாம் கடந்த 15-20 வருஷமாக பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் யோசிச்சு பாருங்கள். படி, காசு சம்பாரி, என்ன தப்பு வேணாலும் பண்ணாலும் பரவாயில்ல தான், காசு சம்பாதிக்கணும், ஜெயிக்கணும், புழங்கணும், அவ்வளோதான். மனுஷால்கிட்ட சேராது. அவன் கெட்டவன், இவன் கெட்டவன், உங்கள் மாமன் கெட்டவன், உங்கள் சித்தப்பன் கெட்டவன், நல்லவன் எவனாவது இருக்கானா? நீங்கள் நல்லவரா, நான் நல்லவனா? அப்போ அப்படிப்பட்ட மனிதர்களை தேடுகிற பணியிலேயே இந்த பிள்ளைகளை அனுப்பி யார் மீதும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படி அவன் அப்படிக்கட்டவனாக இருக்க வேண்டும் அப்படின்னா ஒருத்தர் இருக்கவே முடியாது. அப்போ என்னாச்சு, கடந்த 15-20 ஆண்டுகளாக பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்ததுடைய விளைவு அவன் ஒன்றே ஒன்று நினைக்கலாம், சக்ஸஸ் இஸ் எவ்ரி திங், ஜெயிச்சா போதும், அதனால் யாரை வேணாலும் ஏறி அடிக்கலாம். 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் சின்ன பிள்ளையாக இருந்தபோது யாரோ ஒருவருடைய காதலை சொல்லி கொண்டு இருந்தார், என்ன வேணாலும் பண்ணு, பொய் மட்டும் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் கண்ணை நோண்டிட்டு அடிங்கம்மாங்க வீட்டில். நம்ம வீடுகளில் இப்போ பொய் சொல்லாதுங்கிற வார்த்தையே குறைஞ்சி போச்சு. கவனிச்சிருக்கீங்களா? செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் கடைசியாக பொய் சொல்லாதன்னு எப்போ சொன்னீங்க? சொல்லுவீங்க, எங்கிட்ட பொய் சொல்லாதம்மி, அம்மா கிட்ட பொய் சொல்லக்கூடாது. சொல்லல இந்த வேர்டு எப்படி ஆட் பண்ணீங்க? அப்போ ஊரில் பொய் சொல்லலாமா? உங்களுக்கு லேசாக தெரிஞ்சு போச்சு, லேசாக பொய் சொன்னால் தான் பிழைக்கலாம் பேசிக்கிட்டு. அப்போ வேல்யூஸை கெடுத்தது யார்? அத்தையிடமிருந்து என்னை பிரித்தது யார்? சித்தப்பாவிடமிருந்து என்னை தள்ளி வைத்தது யார்? பெரியவங்களுக்கு கேள்வி இப்படி தான் நடந்துக்கணும்னு சொல்லிக் கொடுக்காமல் விட்டது யார் குற்றம்? பள்ளிக்கூடத்தில் லீவு கொடுக்கலைங்கிறதுக்காண்டி விழாக்களுக்கு அழைத்து போகாது யார் குற்றம்? ஊர் திருவிழாக்களுக்கு விட ஓடிதான் முக்கியம் என்று முடிவெடுத்தது யார் குற்றம்? உறவுகளை விட பணம் தான் பெரிது என்று முடிவெடுத்தது யார் குற்றம்? இந்த ஒட்டுமொத்த அமைப்பினுடைய பிரதிபலாக இந்த பிள்ளைங்க இருக்காங்க. அவ்வளோதான். அவன்கிட்ட நீங்கள் இதை கிரிஞ்சுன்னு தான் சொல்லுவான், இது மாதிரி பேசினா பூமர் அங்கிள் தான் சொல்லுவான். திஸ் ஜெனரேஷன் இஸ் அ கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன் அண்ட் யூ ஹவ் ஆல்வேஸ் ஹவ் அன் அசம்ஷன் திஸ் ஜெனரேஷன் இஸ் ஆல்வேஸ் வீக். நம்ம டீச்சருங்களாம் சொல்லுவீங்க ஒவ்வொரு வருஷம், இந்த மாதிரி ஒரு மோசமான பேட்சை நான் பார்த்ததே இல்லைம்மாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? எல்லா வருஷமும் அதை தான் சொல்லுவாங்க. அப்போ ஒரு பேட்சை கூட நீங்கள் பார்க்கலனா நல்ல மனுஷன் உங்கள் கண்ணில் படலைன்னு அர்த்தம். நல்லவங்களுக்கு நல்லவன் கண்ணில் படுவான். இந்த உலகம் நல்லதென்று நீங்கள் நம்புங்கள். இந்த உலகம் சுபிட்சமானது, அற்புதமானது. டோன்ட் காம்ப்ளிகேட் லைஃப். எது புரிந்தால் வாழ்க்கை புரியும் அப்படிங்கிறதுல நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்ல முயற்சிப்படுறது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு மனிதர்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை புரியாமல் போகும். எப்போது வாழ்க்கையை மனிதர்களை புரிந்து கொள்ள முடியாது என்று உங்களுக்கு புரிகிறதோ அன்றைக்கு வாழ்க்கையை புரிந்துவிடும். இந்த பிள்ளைகள் உங்களுக்கானவர்கள், அவர்களுக்கான எதிர்காலத்தை என்னால் கட்டமைத்து விட முடியும் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய எண்ணம் தவறு. 4வது, இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு வந்தவர்கள் என்று உங்களுக்காக வந்தவர்கள். அவர்கள் போக்கில் அவர்களை விடுங்கள். இந்த உலகத்தை அவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள். பிள்ளைகள் மீதும் உறவுகள் மீதும் அப்சஸ்டாக இருக்காதீங்க. தியாகமே வாழ்க்கை என்று நினைக்காதீர்கள். கஷ்டப்படும் போதே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பழகுங்கள். மகிழ்ச்சியாக இருப்பது தனிச்சொத்து அல்ல. மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு பிரயத்தனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 7வது, உங்கள் வேல்யூஸை இன்னைக்கு நீங்கள் தவறென்று நினைக்கக்கூடிய வேல்யூஸை இந்த தலைமுறை பிள்ளைகள் செய்கிறார்கள் தான் அதற்கான பொறுப்பையும் நாமே ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. 8வது, லைஃப் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. லைஃப் ரொம்ப சிம்பிள். வாழுதலின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வது மட்டும்தான். அதை முதல்ல வாழ்வதற்கான பாருங்கள். 9வது முக்கியமான விஷயம், மனிதர்கள் கெட்டவர்கள் என்ற பிம்பத்தை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு தலைமுறையிடம் சொன்னால், மனிதர்களிடமிருந்து பிள்ளைகளை நீங்கள் விலக்கி வைத்தால் பிள்ளைகள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். 10வது, பிள்ளைகள் அந்த காலத்து பிள்ளை இந்த காலத்து பிள்ளைலாம் இல்லை. எல்லா காலத்திலையும் பிள்ளை ஒன்று தான். நாம் எப்படி அவங்களை வழி நடத்துகிறோங்கிறது மட்டும்தான் முக்கியம். சந்திர காற்று நம் ஜன்னலில் வீசட்டும். சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.